உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்பா, தேர் ஆர் டூ செட் ஆஃப் லாஸ். அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சப்ஸ்டான்சிவ் லா அண்டு ப்ரொசீஜரல் லா. சப்ஸ்டான்சிவ் லா அப்படின்னா என்னன்னு சொன்னால், தட் டிட்டர்மின்ஸ் அவர் ரைட்ஸ். நம்ம கருவறையிலிருந்து கட்டையில் போகிற வரைக்கும் நம்மளை ஒரு சட்டம் கவர்ன் பண்ணும். கருவறையிலிருந்து கல்லறை வரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் எவ்ரி ஆக்ட் இஸ் டிட்டர்மின்ட் பை an act. Every small a act is governed by every act. பிறந்தவொடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்துடும், செத்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், கல்யாணம் பண்ணால் மேரேஜ் ஆக்ட், சொத்து வாங்கினா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இப்படி ஆக்ட் ஆக்ட் ஆக்ட்னு நம்மளை இயக்குறத சப்ஸ்டான்சிவ் லா. சமீபத்தில் நம்ம ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் கூட இந்த சப்ஸ்டான்சிவ் லாவுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொன்னாங்க ஒரு ஃபங்க்ஷனில். என்னென்னா, அவர் காலேஜில் ஃபங்க்ஷனில் பேச வந்திருக்காரு. இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது சப்ஸ்டான்சிவ். நான் ஹைகோர்ட்லேருந்து சைக்கிளில் வர்றேனா, பைக்கில் வர்றேனா, இல்லை காரில் வர்றேனா, பஸ்ஸில் வர்றேனா அப்படிங்கிறது ப்ரொசீஜர். ஸோ ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னார் மாணவர்களுக்கு. அது மாதிரி there are two types of law. One is substantive law, another one is procedural law. இப்போ when we are coming to the court to establish a substantive law, then there is a procedure. அது உங்களுக்கு தெரியும். Two types of procedure. I mean, criminal side கன்சிடர் பண்ணிங்கன்னா அது சிஆர்பிசி, சிவிலை பொறுத்த மட்டும் சிபிசி. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய படித்து தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரீட்சைக்கு. இப்போ கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜருங்கிறது இட் இஸ் எனாக்டட் இன் இயர் 1908. அப்புறம் அமெண்டட் 76, 99, 2002. அதில் என்ன செக்ஷன் இருக்குது, ஆர்டர் இருக்குது, இதெல்லாம் நான் என் ஸ்டூடெண்ட் சொல்லலாம், உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ இதில் இந்த சப்ஸ்டான்சிவ் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்போவுமே நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இப்போ நம்ம டிபி ஆக்டை பற்றி நம்ம வந்து டீல் பண்ணுறோம்னா அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிடுவோம். மற்றபடி இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து த்ரூ அவுட் நம்ம லைஃப், நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப், நீங்கள் எவ்வளோ காலம் லீட் பண்ணுறோமோ நம்மளோடய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த சிபிசி. அதனால் இது வந்து வாழ்நாள் பூரா நமக்கு, நீங்கள் ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் பூரா நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு நடைமுறை சட்டம் தான் இந்த சிவிலை பொறுத்த மட்டும் சிபிசி. ஓகே, இதில் இப்போ காலையில் கூட நண்பர் ப்ளீடிங்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சிவில் சைடில் டாபிக் வைஸ் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டாங்க இல்லையா. அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ரெஃப்ரெஷ் யுவர் மெமரி. அவ்வளோ நான் இன்டெப்த்து உங்களுக்கு கேஸ் லாஸ்லாம் போனோம்னா நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு சில விஷயங்களை மட்டும், முக்கியமான விஷயங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் அதை பொறுத்த மட்டும் என்ன அதிகமாக அவங்க கேள்விகள் கேட்குறாங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பரீட்சை எழுதி நீதிபதியான ஒரு நீதிபதி நண்பர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ சொன்னார், பொதுவாக அவங்க வந்து ஆர்டர் 41 to 43 அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து தான் கேள்விகள் பெரும்பாலும் வருது அப்படின்னு சொன்னார். அவர்கள் இந்த பரீட்சைக்கு அது மாறலாம், அவங்க எழுதின பரீட்சைக்கு அதை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அப்பலட் சைடுக்கு வந்துடுறீங்க. வென் யூ பிகம் அ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஒரிஜினல் கேசஸ் வந்து உங்களுக்கு கம்மி தான், above 10 lakhs ஜூரிஸ்டிக்ஷன் தான் வரும். above 10 lakhs பெரும்பாலும் கேசஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்பலட் ஏரியா தான் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற கருத்தில் உங்களுக்கு அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் கொஸ்டின்ஸ் நிறைய வருங்கிற மாதிரி இது வந்து பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் இன் தேட் ஏரியா. ஆர்டர் 41 to 43 நடத்தியிருக்காங்களா, யாராவது சொல்லியிருக்காங்களா? 41 to 43 என்னப்பா? ஓ, சிவில் ஜட்ஜா அது? ஓ சரி, எதுக்குனாலும் எடுத்துக்கங்க. சரி, டிஜேக்கு இருந்தாலும் எடுத்துக்கங்க. ஓ அப்படியா? ஓ ஓ ஸோ சார். சுரேஷ் வந்து என்னை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேசஸ் சொன்னார். சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓ சரி, வாட் எவர் இட் இஸ். நான் இப்போதைக்கு இந்த அப்பீல்னு தெரிஞ்சுக்கங்களேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆஸ் அ சிவில் ஜட்ஜ் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் அதை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை தான் சொல்லி முடியும். நாங்கள்
மற்றதெல்லாம் நான் வந்து ஒரு டெப்த்தாக சொல்ல முடியாது. இப்போ இதில் ஆர்டர் 41 அப்படிங்கிறது டீல்ஸ் வித் அப்பீல் ஃப்ரம் ஒரிஜினல் டிகிரி. அப்பீல் ஃப்ரம் ஒரிஜினல் டிகிரி. டிகிரினா என்ன? செக்ஷன் 2 subclass 2 of CPC defines what is a degree and what is the essential elements of a degree. டிகிரினா தீர்ப்பாணை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொன்னால், there must be an adjudication. The adjudication எழுதுறீங்களா? எழுதுனா நான் ஸ்லோவாக சொல்கிறேன். There must be an adjudication adjudication ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு, the adjudication should be done in a suit. ஒரு வழக்கில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கணும். நம்பர் 3, it must determine the rights of parties regarding the matter in dispute. எந்த பிரச்சனைக்காக உங்களிடம் அந்த வழக்கு கொண்டு வரப்படுகிறதோ அது குறித்த ஒரு டிட்டர்மினேஷன், அந்த உரிமை சம்பந்தமான ஒரு தீர்வு நீங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். 4, the determination of the right should be conclusive. ஒரு முடிவாக இருக்கணும். இவருக்கு தான் சொந்தம் என்று விளம்புகை செய்கிறேன், இவளுக்கு இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பாணை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூசிவ் டெசிஷனாக இருக்கணும். அண்ட் தேர் மஸ்ட் பி எ ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சச் அட்ஜூடிகேஷன். திஸ் இஸ் கால்டு டிகிரி. ஓகே, சுருக்கமாக புரிஞ்சுக்க என்னன்னு சொன்னால், பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க, அந்த அதை அனலைஸ் பண்ணுறீங்க, அதில் அது ஒரு வழக்காக இருக்கணும். அந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு வழங்கப்படும் ஒரு இறுதி தீர்ப்பு. சரி, இந்த தீர்ப்பின் பேரில் நமக்கு அக்ரீவ்டு பார்ட்டி வி கேன் ப்ரிஃபர் அப்பீல். பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் போகிறோம். அப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் அது உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. என்னென்ன கிரவுண்ட்ஸில் போகிறோம் நம்ம எழுதுகிறோம். அது ஃபார்ம் ஆஃப் மெமரண்டம், ஐ நீட் நாட் எக்ஸ்பிளைன். ஸோ அந்த மாதிரி அப்பீல் நீங்கள் போகும்போது என்னென்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியே நான் கேட்குறேன், நானே பதில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும், இதுதான் நானும் சொல்லிக்கிறேன். இப்போ வெதர் அப்பீல் மே லை ஃப்ரம் an ஒரிஜினல் டிகிரி பாஸ்டு எக்ஸ்பார்ட்டி. உங்களுக்கு எக்ஸ்பார்ட்டி டிகிரினா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஒருதலை பட்ச தீர்ப்பாணை, எதிரி ஆஜராகலை, கொடுக்குறாங்க. இப்போது எக்ஸ்பார்ட்டி ஆச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து that can be set aside in the court which passed the degree itself. Now question is whether the appeal may lie from an original degree passed ex parte. Ex parte பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்புக்கு அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமா, அப்பீல் வருமா அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் இஸ் எஸ். சார், செக்ஷன் 96 subclass 2. தப்பா சொல்லிட்டேனா? பண்ணலாம். 2 ஆப்ஷன் நமக்கு. செட் அசைன் பண்ணலாம், அப்பீல் நம்ம ஃபைல் பண்ணலாம். சரி, கன்சர்ன் டிகிரின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்கல்ல, 2 பேரும் ஒத்துக்கிட்டு பாஸ் பண்ணக்கூடிய டிகிரி. கன்சர்ன் டைவர்ஸ் தான் இப்போ நிறைய வந்து சேருது. பட் கன்சர்ன் டிகிரி இருக்கு இல்லையா, வெதர் அப்பீல் ஷேல் லை ஃப்ரம் அ டிகிரி பாஸ்ட் பை த கோர்ட் வித் த கன்சர்ன்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். அப்பீல் வருமா அதுக்கு?
அது அப்பீல் வருமா? அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமா? இஃப் தேர் இஸ் எனி ஃப்ராட், யூ ஆர் கரெக்ட், பட் இட் கேன் பி சேலஞ்ச் பை வே ஆஃப் அனதர் சூட். என்னை ஏமாத்தி மிரட்டி இந்த கன்சென்ட் டிகிரி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யூ cannot go for an appeal. On the other hand, you can file a suit for declaration that the degree is null and void because it is obtained fraud or whatever it is. It can be challenged not in an appeal, by way of another suit, or நீங்கள் ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா ரிட்டு கூட போகலாம். ஸோ கன்சென்ட் டிகிரி ஜென்ரலாக கன்சென்ட் டிகிரி மேலே அப்பீல் போக முடியுமானா நோ. ஆன்சர் இஸ் நோ. தட் இஸ் செக்ஷன் 96 of class 2. ஓகே. அப்புறம் an appeal shall not lie if a degree passed by a court of small causes where the suit value does not exceed dash rupees. First appeal. ₹10,000, 25,000 ஹை கோர்ட். நீங்கள் இங்கே இருக்கனால அது சொல்கிறீங்க. 10,000 தான் ஃபர்ஸ்ட் அப்பீல். அதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? An appeal shall not lie if a degree passed by the court of a small causes where the suit value does not exceed ₹10,000. That is correct. But you can prefer appeal in this case also. அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், if the matter is to be decided is a question of law அப்படின்னு சொன்னால் you can prefer appeal. இந்த இதில் it is an exception. Even if it is a small cause cases, ₹10,000 less than ₹10,000 na கூட you can prefer appeal if you want to challenge any question of law. That is an exception. Okay, right. In first appeals, parties have a right to be heard, both question of law and facts. First appeal la question of law argue பண்ணனும், facts நீங்க பேசலாம். So first appellate court is the final court of facts. நீங்க first second appeal ல வந்து facts பேச முடியாது. நீங்க ஹை கோர்ட் பிராக்டிஸ்ல நீங்க வந்து facts நீங்க பேச முடியாது. எதை பேசலாம்? You can challenge only question of law. The first appellate court has to consider all the evidences on record, and it must consider the reasons given by the trial court for its findings. அப்போ ஃபர்ஸ்ட் அப்பீல் வரும்போது you have to consider all the evidence on record and I also give reasons by the trial court for of its findings. எதனால நீங்க ஒன்னு ரிவர்ஸ் ஆகுறீங்க அல்லது அக்செப்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு you must give reasons. அதே மாதிரி right to appeal அப்படிங்கிறது whether it is a optional right or statutory right. Statutory right. It's a statutory right. Okay. Then limitation for first appeal is dash days, 30 days. That is article 116 subclass B, section 96. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். First appeal to High Court limitation, simple question, 90 days.
ஃபஸ்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபஸ்ட் அப்பீல்ஸ். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்களான்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம அகடமிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாளைக்கு நீங்கள் வக்கீலாகவே ஒரு கட்சிக்காரன் கேஸை கொண்டு வரேன்னு வச்சுங்க, நீங்கள் உடனே 30 நாள் முடிஞ்சிருச்சு ஹைகோர்ட்டில் போட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹைகோர்ட்னா 90 days. அதுபோக பிரிண்டட் காப்பி நமக்கு கிடைக்கிறதுலேருந்து நம்ம டைம் எடுத்துக்கலாம். சரி, who can file the appeal? யார் அப்பீல் ஃபைல் பண்ணலாம்? எஸ், அக்ரீட் பார்ட்டி, அஃபெக்டட் பார்ட்டி, எ பர்சன். அந்த டிகிரியில் யார் பாதிக்கப்பட்டானோ அவன் he can prefer appeal. The person who is aggrieved by the degree, prejudicially or adversely affected by a degree. வாதினா வழக்க தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா அவர் வந்து சந்தோஷப்படுவாரா? அக்ரீவ் ஆயிடுறாருல. அப்போ அக்ரீவ்ட் பார்ட்டி கேன் ப்ரிஃபர் அப்பீல். தென் இப்போ ஒரு அப்பீலை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் கொடுப்போம். அப்பீல் ஃபைல் பண்ணும்போது 1, 2, 3ன்னு என்னென்ன கிரவுண்ட்ஸில் நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணுறோன்னு ஃபைல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இன் டிசைடிங் த அப்பீல் வெதர் த அப்பல்லட் கோர்ட் இஸ் கன்ஃபைன்டு டு த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் ஆர் ரெஸ்ட் இட்ஸ் டெசிஷன் ஆன் எனி அதர் கிரவுண்ட்ஸ். சிலது நம்ம சொல்லாமல் விட்டுருப்போம். அப்போ அப்பல்லட் கோர்ட் நீங்கள் கிரவுண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கணும், நம்ம ப்ளீடிங்ஸ் என்ன இருக்கோ அதில் தான் நம்ம சூட்டில் சொல்லுவோம். அப்பீலில் என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்கோ அதில் தான் அவர் தீர்ப்பு சொல்ல முடியும். he cannot go beyond that grounds and he cannot rest its decision on any other grounds. அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன? எஸ், த கோர்ட். எஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இல்லை. த கோர்ட் ஷால் நாட் ரெஸ்ட் இட்ஸ் டெசிஷன் ஆன் எனி அதர் கிரவுண்ட். அதுக்கு ஒரு ப்ரொவிஷோ இருக்குது. எஸ் சொன்னால் அதுக்கு ஒரு ப்ரொவிஷோ வந்துடுது. அன்லஸ் த பார்ட்டி, வேணது எழுதிக்கலாம் நீங்கள், த பார்ட்டி who may be affected thereby has had a sufficient opportunity of contesting the case on that ground. அப்போ புதுசாக நீங்கள் ஒரு கிரவுண்டில் தீர்வு சொல்ல போறீங்கன்னு சொன்னால் the appellate court should give an opportunity to the other side to contest that ground also. சொல்லாத கிரவுண்டை படிச்சுட்டு வந்துருக்க மாட்டார்ல, அப்போ அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இட் கேன் ரெஸ்ட் அப்பான் அதர் கிரவுண்ட்ஸ். சரி, இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் கொடுக்குறோம் இல்லையா, வெதர் த அப்பல்லட் கோர்ட் கேன் ரிஜெக்ட் எனி மெமரண்டம். ரிஜெக்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம். ஆன்சர் இஸ் பண்ணலாம். பட் இட் ஷுட் ரெக்கார்ட் த ரீசன்ஸ் ஃபார் தட் ரிஜெக்ஷன். பண்ணலாம் சார். நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேஸ்டாக சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட். அதாவது சப்ஜெக்டையே உங்களுக்கு கேள்வியாக கேட்டு உங்களுக்கு புரியறதுக்காக பதில் சொல்கிறேன். என்னடா வாத்தியார் மாதிரி ஒரு கேள்வி கேட்டு காலேஜ் மாதிரி ஆரம்பிச்சாரே அப்படின்னு வருத்தப்பட்டுறாரு. இதை நான் பாட்டு சொல்லிட்டு போனேன், கடகடன்னு சொல்லிட்டு போனால் அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் சுவாரஸ்யமாக இருக்கோ இல்லையோ, கொஞ்சம் உங்களுக்கு இது கொஞ்சம் மனசில் பதியணுங்கிறக்காக தான் கேள்வி பதிலாக கேட்டு சொல்கிறேன். வெதர் an appeal may be presented after the expiry of the period of limitation. Whether the appeal may be presented, appeal இப்போ எவ்வளோ லிமிட்டேஷன் சொன்னோம்? இப்போ 30 days சொன்னோம், 90 days சொன்னோம். பீரியட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சார் எஸ் சார், எஸ் சார், எஸ், யூ ஆர் கரெக்ட். With an application,
வித் ஆர்டர் 41 ரூல் 3A இருக்குது சார் அது. With an application with sufficient reason to condone the delay to the satisfaction of the court. செக்ஷன் 5. செக்ஷன் 5 தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற ஒரு ப்ரொவிஷன். ஏன்னா எப்போவுமே நம்ம டயத்துக்கு எதையும் செய்ய மாட்டோம். நானே இன்னைக்கு டயத்துக்கு வரல. ஸோ ஒரு செக்ஷன் 5 சார்ட்டை போட்டு தான் உள்ளே வந்தேன். அதனால் நமக்கு வந்து இந்த காலதாமதம்ங்கிறது பழகி போச்சு. மற்ற நாட்டிலலாம் டைம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டயத்துக்கு கரெக்டாக இருப்பாங்க. லேட் ஆகிறது அவங்களால தாங்க முடியாது. என்னது லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னு. இங்கே அப்படி இல்லை, 2 நாள் 2:30 வருவாரியா அப்படின்னே நம்ம பழகிட்டோம். அதனால் இந்த டிலே அப்படிங்கிறது நம்ம இதில் ஊறி போயிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செக்ஷன் 5 கொடுத்துட்டாங்க நமக்கு. அதனால் என்ன ஒரு இதுன்னா, நீங்கள் ஒரு சஃபிஷியன்ட் ரீசன் சொல்லணும். இதுக்கு ஐ மீன் கட்டினா ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எத்தனை வருஷக்கணக்கான டிலேலாம் கூட கண்டோன் பண்ணிடுறாங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிவ் சஃபிஷியன்ட் ரீசன். வாட் இஸ் சஃபிஷியன்ட் ரீசன் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ். சம்டைம்ஸ் மட்டும் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா ஆயிரும். சரி, அடுத்தது, there are more plaintiffs or more defendants. But one of the plaintiffs or defendants preferred appeal on any ground common to all the plaintiffs. அதாவது நிறைய பிளைன்டிவ்ஸ் இருக்காங்க ஒரு கேஸில், அல்லது நிறைய பிரதிவாதிகள் இருக்கிறாங்க. தோற்று போயிடுதோ அல்லது ஏதோ நெகட்டிவ் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதில் 5-6 பிளைன்டிவ்ஸ் இருக்கேன். ஒரு பிளைன்டிவ் தான் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணுறான் ஆன் தி கிரவுண்ட் காமன் டு ஆல் த பிளைன்டிவ்ஸ். எல்லாருக்காகவும் உடைய சேர்த்து காமனாக எடுக்கிறேன். ஆனால் ஒருத்தர் தான் அதில் அப்பீல் ஃபைல் பண்ணுறேன், மற்றவெல்லாம் ஃபைல் பண்ணல. அப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் whether the appellate court may reverse or vary the degree in favor of all the defendants. ஒருத்தன் தான் அப்பீல் போடுறான், மற்றவெல்லாம் போடலை. ஓகே, அப்படிங்கும்போது மொத்த டிகிரியையும் ரிவர்ஸ் பண்ணுறதோ அல்லது கன்ஃபார்ம் பண்ணுறதோ இன் ஃபேவர் ஆஃப் ஆல் த பிளைன்டிவ்ஸ் பண்ண முடியுமா ஒரு அப்பல்லட் கோர்ட்டில்? ஆன்சர் இஸ் எஸ், பண்ணலாம். ஏன்னா கிரவுண்ட் வந்து காமன் தானே. வாதிக்கு வந்தாலும் சரி, பிரதிவாதிக்கு வந்தாலும் சரி, அவன் யாருக்கும் எதிராக அந்த அப்பீலை ஃபைல் பண்ணல. எல்லாருக்கும் சாதகம். ஒருத்தனும் வரல, இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டுறேன், அதனால் எல்லாரையும் சேர்த்து இவனுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் உள்ளதாக தான் அவன் கேட்குறான். இப்போ சூட் இஸ் டிஸ்மிஸ் அப்படின்னா இன் ஃபேவர் ஆஃப் ஆல் த பிளைன்டிவ்ஸ் தானே. சூட் இஸ் டிகிரீட் அப்படின்னு சொன்னால் இன் ஃபேவர் ஆஃப் அகெயின்ஸ்ட் ஆல் த டிஃபெண்டன்ஸ் தானே. ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் பண்ணும்போது த அப்பல்லட் கோர்ட் கேன் ரிவர்ஸ் தி டிகிரி ஈவன் தோ அதர் parties did not prefer appeal. Yes, answer is yes. This is order 41 rule 5 of CPC. Okay, அடுத்தது அப்பீல் ஃபைல் பண்ணுறோம். ஜஸ்ட் அப்பீல் மட்டும் தான் ஃபைல் பண்ணுறோம். வெதர் ஃபைலிங் ஆஃப் அன் அப்பீல் இட் செல்ஃப் ஆப்பரேட், இது சிம்பிள் கொஸ்டின் தான், ஆஸ் ஸ்டே ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் அண்டர் எ டிகிரி ஆர் ஆர்டர். அப்பீல் ஃபைல் பண்ணிட்டா, நான் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். இது வந்து ஆர்டர் 41 ரூல் 5. சார் ரூல் 5 தப்பா சொல்கிறேன். 5 தானா? கேட்டேன், செக் பண்ணுங்க. நான் ஒரு ஐ மே பி ராங், ஏன்னா ரொம்ப நாளாச்சு நான் சிபிசி கிளாஸ் எடுத்து.
அதனால் யூ மே ஆல்சோ கரெக்ட் மீ. டோன்ட் திங்க் தட் ஐ ஆம் வெரி பிக் மேன். நானும் உங்களை மாதிரி தான். பட் என்னென்னா கொஞ்சம் சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கேன் அவளுக்காக. ஐ மே கமிட் ராங். சரி, next question. When the court which passed the degree can stay the execution of the degree. இப்போ ஆர்டினரியாக நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ணி அங்கே தான் நம்ம ஸ்டே வாங்கணும். ஆனால் இப்போ ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கிருச்சு, அந்த கோர்ட்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்டே பெட்டிஷனை போட்டு இதை ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படி அவங்க கொடுக்க முடியுமா? சில சில சந்தர்ப்பங்களில் கொடுக்கலாம். எழுதிங்க. when, எப்போது, substantial loss may result to the party applying for stay. Substantial loss may result to the party applying for stay. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சூட் ஃபார் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் ஃபார் டெமாலிஷிங் எ பில்டிங் அப்படின்னு சூட் போகிறோம். இந்த மாதிரி இடிக்கணும், என்க்ரோச்மெண்ட் கட்டடத்தை இடிக்கணும், ஒரு மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் ஃபார் டெமாலிஷன் போட்டோம்னு வச்சுங்க. சூட் டிகிரி ஆயிடுச்சு. டிகிரி ஆனவுடனே என்ன செய்வேன்? உடனே டிபி போட்டு தான் இடிக்கணும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆளுக்கு போய் இடிய போயிடுவாங்க இல்லையா? டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க சூட்டு. தட் சூட் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னா என்ன செஞ்சிடுவேன்? இரவோட இரவாக நம்மால் முடிச்சிடுவேன்ல. அப்போ there is a possibility of substantial loss. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அப்படிங்கும்போது the court can grant stay. ஒன்று. இது போக காப்பி அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அந்த டியூரேஷனுக்கு வந்து நம்ம டிகிரி காப்பி அப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன கேட்கலான்னா, உடனே எமர்ஜெண்ட்டாக நமக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கொஞ்சம் கேஷுவலாக காப்பி அப்ளிகேஷன் போடலாம். நமக்கு தோற்று போச்சு அப்படின்னு சொன்னால் மறுநாளே போட்டுடணும். ஏன் அப்படின்னு சொன்னால் டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தான் அப்பீல் டைம் கால்குலேட் ஆகும். சப்போஸ் நம்ம டிலேயாக போடுறோம்னு சொன்னால் அந்த டிலேஸ் வில் பி இன்க்ளூடட் இன் கால்குலேட்டிங். இப்போ நம்ம எத்தனை நாள் டிலே, 15 நாள் கழிச்சு போட்டோம்னா 15 நாள் தான் அப்புறம் டைம் இருக்கும் நமக்கு. அதனால் எப்போவுமே நமக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது சிஏ போடப்பா. அதுக்குள்ளே ஒரு 10 நாளைக்குள்ளே என்ன செய்யணும்? இன்னொன்று போடணும். என்னது? ஒரு கேஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்போவுமே இம்மீடியட்டாக காப்பி அப்ளிகேஷன் போட்டுடணும். அப்புறம் 10 டேஸ்க்குள்ளே இன்னொரு முக்கியமான விஷயம் செய்யணும். அது கேவியட் போடணும்னா அது மேண்டேட்ரி கிடையாது. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு காஸ்ட் லிஸ்ட் போடணும். அவர் என் ஜூனியர், அதனால ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் சிவில் ஜட்ஜ் எழுதியிருந்தார் இல்லையா? சரி, காஸ்ட் லிஸ்ட் போடணும். எப்போவுமே சிஎல் போடணும். சிஎல்னா கேஷுவல் லீவ் போட்டு ஊருக்கு போயிடக்கூடாது. எப்போவுமே இந்த சிஎஸ்சிஎல் தான் அந்த கிளரிக்கல் ஒர்க். எப்போவுமே சார் சிவில் ப்ராக்டிஸில் கிளரிக்கல் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து சும்மா கோர்ட்டில் போய் சும்மா பெருசாக பேசுகிறதுங்கிறது ஒரு பக்கம்தான். ஃபாலோ அப் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சூட் ஃபைல் பண்ணி பேட்டா கட்டு சூட் ஃபைல் பண்ணுறோன்னு வச்சுங்க. அப்போ நம்ம எல்லாம் பேட்டா கட்டா எல்லாம் கட்டி தான் உள்ளே கொடுப்போம். சூட் நம்பர் ஆயிரும். ஆனால் அவைட்டுன்னே போயிட்டுருக்கும். ஏன் அவைட்டுன்னு போகுது? நம்முடைய ஃபாலோஅப் இல்லாதனால தான். அப்போ என்ன ஆகும்? இப்போ நம்ம வந்து சூட் ஃபைல் பண்ணும்போதே பேட்டா கட்டுறோம் இல்லையா? அந்த பேட்டா என்ன ஆகும்? கீழே இருந்து மேலே போகணும். இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சைட் ப்ராக்டிஸ். பட் இதெல்லாம் பேசிக். அட்வொகேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு நாளைக்கு ஜட்ஜானி, சிவில் ஜட்ஜானின்னா இதெல்லாம் நடக்குதா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவைட்டு நீங்கள் டைரி எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன ஆச்சு பேட்டா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, அப்போ என்னென்னா அதுக்கு பேர் ஸ்பெண்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டா ப்ராசஸ்
ஸ்பெண்ட் ஆகி இவர் இஷ்யூ நோட்டீஸ் அப்படின்னு ஜட்ஜ் ஆர்டர் போடுவார். சூட் நம்பர் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ நோட்டீஸ் தான், நோட்டீஸ் டு டிஃபெண்டன்ஸ். அப்போ நீங்கள் உடனே ஜட்ஜு ஆர்டர் நம்பர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி போய் வீட்டில் போய் படுத்துடக்கூடாது. நம்ம போய் அந்த கிளார்க்கை பார்க்கணும்னா அது பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அது ஸ்பெண்ட் ஆகி மேலே போகும். அதெல்லாம் ப்ரொசீஜரில் இல்லை, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். அது அங்கே நாசர் ஆஃபீஸு போகும். அங்கே இருந்து அதுக்கப்புறம் அமீனா வந்து அவர் ஃபாலோ பண்ணி நீங்கள் போய் சர்வ் பண்ணி அவர் போகும்போது நீங்கள் அவர் கவனிக்கலைன்னு சொன்னால் அவர் வந்து அங்கே நாட் ஃபவுண்ட், நோ சச் அட்ரஸ் அந்த இடத்துல ஆளே இல்லை அப்படிலாம் திரும்பி வரும். அல்லது சமனை தூக்கி ரிட்டர்ன் பண்ணி கூட போட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ அப் ஆக்ஷன் நம்ம பண்ணணும். சிவில் ப்ராக்டிஸில் ஃபாலோ அப் எப்படி பண்ணுறாங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தான் ஜட்ஜாக போறீங்களே, இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஜட்ஜானாலும் எந்த இடத்துல இது ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது, அவைட்னு போயிட்டுருக்கு. அப்போ அந்த நீங்கள் பெஞ்ச் கிளர்க் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அவர் வந்து கரெக்டாக இது எப்படி நம்ம ரொம்ப விவரமான ஆளாக இருக்காரு ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவன் சொல்கிற டைரியை நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் அதுதான் செய்கிறாங்க. மேலே இருந்து பெஞ்ச் கிளர்க் தான் டைரி சொல்லுவேன், ப்ரெஸ் நோட்டீஸ்னு போடுங்க சார் அப்படின்பேன். அவங்க பேசிக்கிறது நம்ம கேட்காது. ஸோ இந்த பேசிக் கிளரிக்கல் திங்ஸை நம்ம வந்து கற்றுக்கிறோம். எதை சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டேன்னா அப்போ இந்த காப்பி அப்ளிகேஷன் போடுற அந்த டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரியட் எனக்கு சர்டிஃபிகேட் காப்பி கிடைக்கல, அது வரைக்கும் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே. அப்புறம் செக்யூரிட்டி ஹேஸ் பீன் கிவன், அதாவது டிகிரி கொடுத்த கோர்ட்டே எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் ஸ்டே பண்ணலாங்கிற வரதை சொல்லிட்டு இருக்கேன். த கோர்ட், அதாவது பாயிண்ட் நம்பர் 2 வந்து செக்யூரிட்டி ஹேஸ் பீன் கிவன் பை த அப்ளிகண்ட் ஃபார் த டியூ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டிகிரி. ஃபார் த டியூ பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 50,000க்கு டிகிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுறக்கோ அல்லது அட்டாச் பண்ணுறக்கோ நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஐயா நான் அப்பீல் போக போகிறேன், பட் நான் வந்து செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு நான் ஒரு அமௌண்ட்டை கூட டெபாசிட் பண்ணிடுறேன், எனக்கு ஸ்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டே கேட்கலாம். இதெல்லாம் எங்கேன்னா நம்ம அப்பீல் போய் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த கோர்ட்டு டிகிரி பாஸ் பண்ணுச்சோ அங்கேயே நம்ம வந்து இங்கே மூவ் பண்ணி டக்குன்னு ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம்ல. இப்போ இந்த ஒரு பேசிக் திங் நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் we can file a petition and get a stay. இப்போ நீங்கள் நீதிபதி ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு பெட்டிஷன் போடும்போது நோ ஐ cannot grant stay அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. there is a provision. if it is a genuine case, இந்த சிபிசியில் இதை கம்ப்ளை பண்ணாங்கன்னா we can give a stay. அடுத்தது சார் இதில் இருக்கு சார் ஆர்டர் 41. இப்போ நான் சொன்னது போல ஆர்டர் 41 சப் கிளாஸ் 5, ஆர்டர் 41 ரூல் 5 சப் கிளாஸ் 2, இதில் எல்லாமே இருக்கு. ரூல் 5ல் இருக்கும். 41 ரூல் 5ல் பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் 2ல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கு. சிபிசியில் இருக்கே தான் சொல்கிறேன் நான். நமக்கு நிறைய தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். நிறைய விஷயம் உள்ள கிடக்கு. நானே உங்களுக்காக படிக்கும்போதே நானே சில இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோக்கு நான் ஒரு 10-15 வருஷம் சிபிசி கிளாஸ் வேறு எடுத்திருக்கேன். அப்போ நானே நினச்சிக்கிட்டேன் சார், என்னையே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டேன், இது ஒழுங்காக நின்று படிக்கவே இல்லை இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய கடல் சார் அது. தென் இதில் ஒரு மெட்ராஸ் அமெண்ட்மெண்ட், அப்பலேட் கோர்ட் வந்து அவன் ஸ்டே கொடுப்பாங்க. அதில் மெட்ராஸ் இந்த சிபிசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, 21/8/1980. இந்த ரூல் 1ல் அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, த அப்பலேட் கோர்ட் மே for sufficient cause order stay of such degree. இது வந்து ஏற்கனவே ஆர்டர் 41 ரூல் 5ல் இருக்கிறது. அமெண்ட்மெண்ட்டில் என்ன சேருது அப்படின்னு சொன்னால்,
and இப்போ நான் சொல்கிறது amendment and may when the appeal is against a preliminary degree stay the making of a final degree in pursuance of the preliminary degree or execution of such final degree if already made. If already made. இது என்னன்னா, இப்போ நம்ம பார்ட்டிஷன் சூட் என்னென்ன சூட்டில் மற்றதெல்லாம் ஒரு டிகிரி தான் கொடுப்பாங்க. இப்போ லா காலேஜில் நமக்கு பிஏ பிஎல்னு 2 டிகிரி கொடுக்குறாங்களே. இப்போ அது டிகிரி, இது டிகிரி. நிறைய பேர் இந்த ஸ்பெல்லிங் தப்பு தப்பாக எழுதியிருப்பாங்க. இந்த டிகிரி சி, அது ஜி. அங்கே 2 டிகிரி கொடுக்குற மாதிரி சில வழக்குகளில் we have to, the court will pass 2 degrees. அது என்ன சூட்? எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? குட் மார்ட்கேஜ் சூட். இன்னொன்று எஸ் பார்ட்டிஷன் சூட். மோஸ்ட்லி பார்ட்டிஷன் சூட்ஸ் இதில் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க, ப்ரிலிமினரி இஸ் கிவன். அப்போ நம்ம அப்பீல் கோர்ட் என்ன செய்யலாம்? இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் படி ஃபைனல் டிகிரி ப்ரிலிமினரி டிகிரியில் அப்பீல் போயிடும். அப்பீல் இருந்தாலும் கூட அது வரைக்கும் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணிட்டான்னா பர்பஸே சர்வாக போயிடும்ல. ப்ரிலிமினரி டிகிரிங்கிறது பார்ட்டிஷன் சூட்டில் என்ன? ஒரு எனக்கு சொத்தில் பங்கு வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ப்ரிலிமினரி டிகிரிக்கு எதுக்கு 2 டிகிரி கொடுக்குறாங்க அதில்? எஸ் யூ ஆர் குட். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டிகிரியில் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். முதல்ல வெதர் இஸ் என்டைட்டில் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்படி இஃப் இஸ் என்டைட்டில் வாட் குட் பீஸ் இஸ் போர்ஷன் ஆஃப் ஷேர், 1/4 1/3 எவ்வளவு அப்படின்னு அதை இவருக்கு இந்த சொத்தில் ஆமாம் 1/3 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரிலிமினரி டிகிரி. ஃபைனல் டிகிரிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 1/3 டிகிரி பங்கு இவருக்கு இருக்கக்கூடிய பங்கை எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஃபைனல் டிகிரி. 2 ப்ரொசீடிங்ஸ். அப்போ ப்ரிலிமினரி டிகிரி அலாட் பண்ணிடுறாங்க. ஃபைனல் டிகிரிக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், we will file a petition for appointment of a commissioner. அவர் என்ன பெரிய பெரிய வேலை, ஒரு 1-2 சொத்து இருந்தால் பரவாயில்ல. சில பேர்லாம் நிறைய சொத்துக்கள் உலகங்கும் வச்சுருப்பாங்க. அதில் உங்களை கமிஷனராக போட்டால் அது மாதிரி ஒரு லைஃப் எதுவுமே கிடையாது. நீங்கள் செட்டில் ஆகிடலாம். சொத்தில் நீங்கள் ஒரு பங்குதாரர் ஆகிடக்கூடாது. பட் ஆனால் நம்ம அது பிரிக்கிறதுக்குள்ளே நமக்கு அதுக்குள்ளே ஒரு 4-5 பேர் போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஸ்டெப்ஸு, இம்ப்ளீட் த லீகல் ஹேர்ஸு, லீகல் ரீப்ரசன்டேட்டிவ்ஸ், இப்படி போயிட்டே இருக்கும். இப்போது நமக்கு ஒரு பார்ட்டிஷன் சூட் ஒருத்தவங்க அந்த கொடுத்துட்டான்னு சொன்னால் மைண்ட் வாய்ஸ் வெரி குட், லைஃப் லாங் நமக்கு ஒரு கிளைண்ட் கிடச்சிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் மைண்ட் வாய்ஸ், வெளியே சொல்லிடக்கூடாது. வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்க அப்படின்னு. அதனால் அந்த ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணி அதை ஸ்டே பண்ணலைன்னு சொன்னால் இவங்க ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணி சொத்தை பிரித்து கொண்டு வருவாங்க. அப்போ அண்டர் தட் சர்க்கம்ஸ்டன்சஸ் the appellate court can stay even after passing final degree. அதாவது ப்ரிலிமினரி டிகிரியில் நம்ம எஸ்எல்பி வரைக்கும் போகலாம். ஃபைனல் டிகிரிலையும் இஃப் யூ ஆர் ஹேவிங் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ஆர் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் வி கேன் கோ அப் டு சுப்ரீம் கோர்ட். அப்போ ப்ரிலிமினரி டிகிரிக்கே ஒரு 15-20 வருஷம், அப்புறம் ஃபைனல் டிகிரிக்கு ஒரு 15-20 வருஷம், அப்புறம் இபியில் போய் நீங்கள் பிரிக்கிறதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் பெரிய சீனியர் சூப்பர் மோஸ்ட் கவுன்சில் ஆயிடுவோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த சூட்டு. அப்போ ஃபைனல் டிகிரி நம்ம ஸ்டே பண்ணலாம், அப்பீல் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணலாங்கிறது பாயிண்ட். ஓகே, இதில் இந்த ஓகே அது உங்களுக்கு பெருசாக வேண்டியதில்லை. அப்பீல் கேன் பி மே பி டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிறது ஆர்டர் 41 ரூல் 17. அடுத்த பாயிண்ட், ஆர்டர் 41 ரூல் 17, dismissal of appeal for default.
ஆஃப் அப்பலண்ட். அப்பீல் ஃபைல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஜராகலைன்னு வச்சுங்க, ஃபைனலி லாஸ்ட் சான்ஸ் என்எஃப்ஏ எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம போகலன்னு சொன்னால், நம்ம ஃபீஸ் கொடுக்கலைங்கிறக்காக போகாமல் இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், திஸ் இஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிடும். இட் கேன் பி ரீஅட்மிட்டட். திஸ் இஸ் ஃபார் டிஃபால்ட். மெரிட் இல்லாமல் இருந்தால் டிஃபால்ட். இதெல்லாம் பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ப்ரொவிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ரூல் 19, ஆர்டர் 41, ரூல் 19. இந்த ரீஅட்மிஷனை பொறுத்த மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இப்போ இந்த ரீஅட்மிஷன் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்குள்ள போடணும்னு சொன்னால், எவ்வளோ நாளைக்குள்ள நம்ம அந்த ரெஸ்டோரேஷன் போடணும்? அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 30 days. குட், 30 days தான். ஆனால் இந்த மெட்ராஸ் அமெண்ட்மெண்ட் ஒன்று நமக்கு அதுலேயும் நமக்கு அந்த லிமிடேஷன் ஆக்ட் அப்ளிகபிளாக இல்லை முதல்ல. இப்போ நம்ம மெட்ராஸ் அமெண்ட்மெண்ட் டு சிபிசியில் தான் த ப்ரொவிஷன் எழுதிங்க. தட் இஸ் அமெண்ட்மெண்ட். த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 5 of the Limitation Act shall apply to application for readmission of appeal dismissed for default. அங்கேயும் நம்மளை செக்ஷன் 5 காப்பாற்றுது. அது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அதை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றியிருக்காங்க. இல்லாட்டி 30 நாளைக்கு ரீஅட்மிட் பண்ணிலாம் முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு போயிருக்கு. தட்ஸ் அன் அமெண்ட்மெண்ட். சிபிசியில் இல்லை, சிபிசியில் அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி இது அப்பலண்ட் அப்பியர் ஆகலைன்னா, ரெஸ்பாண்டன்ட் அப்பியர் ஆகலைன்னா, எக்ஸ்பார்ட்டி அவர் ஹியரிங் அப்பலண்ட்டை மட்டும் கேட்டு ஆர்டர் போட்டால் ரீஹியரிங் பண்ணணும். என்னை எக்ஸ்பார்ட்டி பண்ணி நீங்கள் கேட்டீங்க, என்னையை கேட்டுட்டு நீங்கள் அப்பீலை ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், எஸ் வி கேன் டூ. தட் இஸ் ரூல் 21 in ஆர்டர் 40. ரூல் 21 in ஆர்டர் 40. இதுக்கும் அதே மாதிரி டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் செக்ஷன் 5 அப்படி 2 பேருக்குமே சம நீதி கொடுத்துட்டாங்க. அப்பீல்வாதிக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே நீதியை வந்து எதிர்மனதாருக்கும் கொடுத்துட்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து என்னாச்சு? சந்தேகமா? ஸ்பீட் அழுத மாட்டேங்கிறாரா? அடுத்தது வந்து கிராஸ் அப்ஜெக்ஷன். கிராஸ் அப்ஜெக்ஷன்னா என்ன? ஐடியா இருக்காது? கிராஸ் அப்ஜெக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்ஷன் தெரியும் நமக்கு. அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சூட்டில் போடுறோம். ஏப்பா சும்மா சொல்லுங்க, பயப்படாதீங்க, சும்மா சொல்லுங்க. தப்பாக சொல்லி நம்ம திருத்திக்கிறோம். அதான் கிளைம்னு இல்லை. அதாவது இப்போ ஒரு சூட்டில் 2 விதமான தீர்ப்பு சில சமயம் சொல்லிடலாம். இப்போ சூட் ஃபார் டெக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் வச்சுக்கங்களேன். டெக்ளரேஷனை வாதி கொடுத்து இன்ஜங்ஷனை பிரதிவாதி கொடுத்துட்றான்னு வச்சுங்க. அப்போ எய்தர் பார்ட்டி இஸ் அக்ரீவ். 2 பேருமே அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு விதத்தில். இவனுக்கு டெக்ளரேஷன் கிடைக்கல, அவனுக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கல. அப்படிங்கும்போது இன் அ சிங்கிள் சூட் எய்தர் பார்ட்டி இஸ் அக்ரீவ்ட். அப்போ என்னென்னா
ஒன் பார்ட்டி ப்ரிஃபர் அப்பீல். அப்போ நம்ம கவுண்டர் கிளைம் கேட்குறோம்ல, அது மாதிரி சூட்டில் வந்து கவுண்டர் கிளைம் வருது இல்லையா, நம்ம வந்து தனியாக ஒரு சூட் போடலாம், பட் அதே சூட்லேயே நம்ம கவுண்டர் கிளைமாக கேட்டுடலாம். அதே மாதிரி இங்கே அப்பீல்லையும் அக்ரீவ்ட் பார்ட்டி ஹூ இஸ் எ ரெஸ்பாண்டன்ட் இன் தட் அப்பீல் need not go for separate appeal. He can file an objection that is called cross objection. இவனுடைய aggrieved portion பொறுத்த மட்டும் he can file objection that is called cross objection. வார்த்தையில் வேணும்னா எழுதிக்கங்க. Any respondent who did not prefer appeal against any part of degree, he is aggrieved. May file any respondent, okay, any respondent who did not prefer appeal against any part of degree, he is aggrieved, may file any cross objection in the appeal preferred by other side. Preferred by other side. அப்படி ஒரு கிராஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிட்டா then it will be treated as appeal as far as his claim is concerned. Just similar to counter claim. It will be treated as a suit, counter claim. இப்போ மேட்ரிமோனியல் கேசஸில் டைவர்ஸ் கணவன் போடுறார், கணவன் தானே பெரும்பாலும் போடுறார், இப்போ மனைவியும் போடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைவர்ஸ் கேட்டிருக்காருன்னு சொன்னால் நம்ம தனியாக ரெஸ்டிடியூஷன் அது தேவையில்லை, நிறைய பேர் தெரியறது, அதிலே கவுண்டர் கிளைமாக ரெஸ்டிடியூஷன் கேட்டுடுறாங்க. அப்போ ஒன்று கவுண்டர் கிளைம் கேட்டாங்கன்னு சொன்னால் தென் இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ சேம் பெட்டிஷன். ஒன்று தள்ளுபடி பண்ணால் ஒன்று அலோவ் பண்ணுவாங்க, ஒரே இதில் நமக்கு வேலை முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரே அப்பீல்லே ரெண்டு பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அப்பீல். இதுதான் கிராஸ் அப்ஜெக்ஷன். இப்போ இந்த கிராஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கவுண்டர் கிளைம் மாதிரியே அப்பீல் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா கிராஸ் அப்ஜெக்ஷனை டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம அப்பீல் இருக்கும்போது கிராஸ் அப்ஜெக்ஷன் போடணும்னு வச்சுங்க, உடனே ஐ எம் வித்ட்ராயிங் த அப்பீல் அப்படின்னு மெமோ போட்டுருவாங்க. நான் அப்பீல் இருந்தால் தானே உனக்கு கிராஸ் அப்ஜெக்ஷன், நானே அதை வித்ட்ரா பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எஸ்கேப் ஆக முடியுமா? நோ. அவருடைய இது மட்டும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு the case will continue as far as the cross objection is concerned. சரி, இந்த கிராஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது whether it is optional or mandatory. Yes, you are correct. Optional, it is not mandatory. There is a reported judgment also. AR 1999 இதுக்கு ஜட்மெண்ட்டே வேண்டியதில்லை, இதனால் ஒரு ஜட்மெண்ட் இருக்குது. AR 1999 சுப்ரீம் கோர்ட் 3571. இந்த கிராஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. கிராஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறது எப்போ அப்படின்னு, அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு அவருக்கு லிமிட்டேஷன், கிராஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன லிமிட்டேஷன்? அதுவும் 30 days தான். அந்த 30 days எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். எதுல இருந்து ஆரம்பிக்கும்? என்னைக்கு அப்பீல் போடுறாரோ அன்னையில இருந்தா? இல்லை, அப்பீல் போட்டது நமக்கு தெரியாதுல்ல. என்னைக்கு அப்பீல் நோட்டீஸ் அவருக்கு எதிர்பார்ட்டிக்கு சர்வ் ஆகுதோ அன்னையிலிருந்து ஆர் இஸ் ப்ளீடர். த லிமிட்டேஷன் ஃபார், நோட் பண்ணிக்கங்க, த லிமிட்டேஷன் ஃபார் ஃபைலிங் எ கிராஸ் அப்ஜெக்ஷன் commences from the date of service of notice to the party.
service of notice to the party or to his pleader. சப்போஸ் நீங்கள் கேவியட் போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருவாங்கல்ல, அப்போ அதில் இருந்து இது வந்து ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு, இந்த லிமிட்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு. இதுவே செகண்ட் அப்பீல் அப்படின்னு சொன்னால், when the right to file cross objection will arise, எப்போ வரும்? from the date of filing the appeal, அல்லது ஏன்னா செகண்ட் அப்பீல் வந்து நம்ம ஃபைல் பண்ண உடனே அட்மிட் ஆயிடாது. ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஃபைல் பண்ண உடனே நம்பர் பண்ணிடுவாங்க, அட்மிட் ஆயிரும். ஏன்னா அது ஃபேக்ட்ஸ் அண்ட் லா அது. பட் செகண்ட் அப்பீலுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மிஷன் ஆகணும்ல, ஆர் அதர்வைஸ் அப்பீல் வில் பி ரிஜெக்டட். நோ சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் லா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கல்ல, அட்மிட் ஆகாது. அப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிராஸ் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது அப்பீல் ஃபைல் பண்ண தேதி அல்லது தேதியிலேருந்து வருமா, அல்லது அந்த அப்பீல் அட்மிட் ஆன தேதியிலேருந்து வருமா அப்படின்னா, ஆன்சர் இஸ் அட்மிட் ஆனது. கரெக்ட், இட்ஸ் ரைட் ஆன்சர். இதெல்லாம் சிம்பிள், நீங்களே சொல்லிடலாம். இதனால ஒரு கெஸ்ட்டில் சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டட் ஆயிருது இல்லையா? இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு டவுட் வரும். இப்போ நீங்கள் அந்த டவுட் வராது, எஸ் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு நாங்கள் ஆத்தென்டிகேட்டடாக நீங்கள் டிக் பண்ணலாம் இல்லையா? only after admission of second appeal. இது ஒரு reported judgment also is there. 2016 6 CTC page 381. Okay, right. சரி, what is the difference between cross objection and cross appeal? What is the difference between cross objection and cross appeal? Cross objection இப்போ என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. cross appealங்கிறது என்ன? ரொம்ப யோசிக்க வேண்டாம், சிம்பிள் தான். இப்போ ரெஸ்பாண்டன்ட் அல்லது எனி அக்ரிவ் பார்ட்டி அதே அப்பீலில் தன்னுடைய ஆட்சேபனை போடுறான்னா அது கிராஸ் அப்ஜெக்ஷன். இப்போ சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கான், டெக்ளரேஷன் கொடுத்துருக்கான். இன்ஜெக்ஷன் கொடுத்தே ஒரு அப்பீல் ஃபைல் தனியாக ஃபைல் பண்ணுறான், டெக்ளரேஷன் வாங்கினவன் தனியாக ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுறான், செப்பரேட் அப்பீல். அப்போ தட் அப்பீல்ஸ் ஆர் கால்ட் கிராஸ் அப்பீல். இதில் கிராஸ் அப்ஜெக்ஷன் போடாமல் தனியாக அவனே வந்து ஒரு புது அப்பீல் கோர்ட் ஃபீ கட்டி செப்பரேட்டாக இதுக்குள்ளே வராமல் தனியாக ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணான்னு வச்சுங்க. அப்போ 2-3 டிஃபெண்டன்ஸ் இருக்கேன், ஆளுக்கு ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு கேஸு 4-5 பிரதிவாதி, புரியிறக்கா சொல்கிறேன், 4-5 பிரதிவாதிகள் இருக்காங்க. அப்போ 4 பேரும் சேர்ந்து தனித்தனியாக அப்பீல் போடுறேன். அப்படிங்கும்போது தென் தோஸ் அப்பீல்ஸ் ஆர் கால்டு கிராஸ் அப்பீல்ஸ். பட் அப்பீலில் இருக்கக்கூடிய எதிர்மனதாரர் அதே அப்பீலில் தன்னுடைய அக்ரீவ்டு போர்ஷன் அவன் தோற்று போன விஷயத்துக்கு அப்பீல் ஃபைல் பண்ணுறான்னா தட் இஸ் கால்டு கிராஸ் அப்ஜெக்ஷன். வேணா எழுதிங்க தேவைன்னா, when more than one party file different appeals against very same degree, those appeals will be called as cross appeals. Okay, இது cross appeals. When respondent in an appeal, appeal உள்ள எதிர்மனுதாரர், when respondent in an appeal wants to challenge part of degree, அப்பீலுக்குள்ளே
சேலஞ்ச் பண்ணுறது பார்ட் ஆஃப் டிகிரினா இட் வில் பி கால்டு கிராஸ் அப்ஜெக்ஷன். சும்மா இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு தான், பட் நமக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியாமல் கேட்டால் நமக்கு என்ன செய்யும். அப்போ போய் அப்ஜெக்ஷன் தானே பார்த்தோம், கிராஸ் அப்பீல்லாம் ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு நீங்கள் அடிச்சு விட்டுடலாம். வந்துச்சுன்னா வந்தால் நினைங்க, வரலைன்னா திட்டுங்க நீ இதெல்லாம் போய் சொல்லி கொடுத்தாங்க இருந்தாலும். இது ஆக்சுவலாக ரிப்போர்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ 2014 1 CTC page 705. ஓகே, அடுத்தது வந்து when appellate court may remand a case. ஒரு நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணோம்னா அவரை வந்து அதை அப்பல்லட் கோர்ட்டே டிசைட் பண்ணி ஒன்று எய்தர் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அல்லது ஒரு லோயர் கோர்ட் டிகிரியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் சில சர்க்கம்ஸ்டன்ஸில் த அப்பல்லட் கோர்ட் கேன் ரிமாண்ட் த கேஸ். ஒழுங்காக நடத்தி திருப்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் கேட்கலாம். நம்ம நீங்கள் அந்த ரிமாண்ட் வேறு, சிஆர்பிசியில் இருக்க ரிமாண்ட் வேறு. இது ரிமாண்ட்னா திருப்பி அதே நீங்கள் ரிமாண்ட்னா வேறு பாத்தியத்துக்கு உள்ளே ஓட்டுவாங்களோ நினைச்சிடக்கூடாது. அதே இதே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ சிபிசிலையும் இருக்குது ரிமாண்டு, இந்த ரிமாண்ட் வேறு. ஸோ என்ன சர்க்கம், இது ரூல் 23 ஆஃப் சிபிசி 40 தான், 41. என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் சட்டன் இதில் வந்து ப்ரிலிமினரி இஷ்யூலே நம்ம சில கேஸ் கொண்டு போகிறோம் இல்லையா, அப்போ அதிலே அடித்து மேலே போய் நம்ம அப்பீல் போகும்போது நோ நீங்கள் வந்து சப்போஸ் ஃபார் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு வழக்கில் பார்டு பை லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில், டெக்ளரேஷன் சூட்டில், அதிலெல்லாம் என்னன்னு சொன்னால் பார்டு பை லிமிட்டேஷன் அப்படிங்கிறது மிக்சடு கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்ஸாக இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸில் வென் த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டாக இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு டேட் போட்டிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. அது இருந்து 3 years அப்படிங்கிறது when that period of 3 years begin to run அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டாக இருக்கும். ஆனால் பார்டு பை லா லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டான்னு வச்சுங்க. அப்போ அண்டர் த அப்பலேட் கோர்ட்டில் வந்து சொல்லும்போது the limitation point is a mixed question of fact and law which was not at all considered by the trial court. ஸோ ப்ராப்பர் எவிடன்ஸ் அங்கே அடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திஸ் குட் ஹேவ் been established that it is not barred by limitation. சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒரு ப்ரிலிமினரி பாயிண்டில் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் ஒரு இஷ்யூவை டிசைட் பண்ணி முடிச்சுட்டாங்க கேஸ் அப்படின்னு சொன்னால் தென் நம்ம அந்த இதுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணி அங்கேயே டிசைட் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் திருப்பி எனக்கு அனுப்பி முறையான விசாரணை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது வந்து ரூல் 23. when a court from whose degree an appeal is preferred has disposed the suit upon a preliminary point and degree is reversed in appeal. Then the appellate court may remand the case and direct what issues to be tried இதெல்லாம் ஒழுங்காக எல்லா இஷ்யூஸையும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி அனுப்பிச்சு வைங்கப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம கேட்கலாம். ஸோ அப்பல்லட் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே.
இப்போ ஒரு கேள்வி, whether the appellate court can remand the case for the appointment of commission for local inspection. ஒரு இதை வந்து ஒரு கமிஷனரை வச்சு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும்னு வச்சுங்களேன். அதை வந்து அதை பண்ணாமல் டிசைட் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் டிஸ்கிரபன்சி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இட் வாஸ் நாட் அட் ஆல் ஒரு என்க்ரோச்மெண்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்வேயரையும் கமிஷனரையும் வச்சு பண்ணியிருக்கணும். தட் வாஸ் நாட் டன். அப்போ அப்பலட் கோர்ட் வந்து இந்த காரணத்துக்காக ஒரு நம்ம உடனே நம்ம அப்பலட் கோர்ட்டில் இந்த மாதிரி பண்ண விட்டாங்க, நீங்கள் அதனால் அதை ரிமாண்ட் பண்ணுங்கள், ரிமாண்ட் பண்ணி கமிஷனர் வச்சு போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் போடட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணட்டும்னு சொல்லி ரிமாண்ட் கேட்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. கேட்கலாம், பட் ஆனால் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நோ நீட், பிகாஸ் அப்பலட் கோர்ட்லேயே நம்ம கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி தட் ரிப்போர்ட் கேன் பி ஃபைல், அந்த பவர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் நோ நீட், அவசியம் இல்லை. பிகாஸ் appellate court has ample power. அவங்களே கமிஷன் அட்வொகேட் கமிஷன் அங்கே உள்ள அட்வொகேட் கமிஷனை போய் அப்பாயின்ட் பண்ணி எப்போ இதை போய் பார்த்து ரிப்போர்ட் போடணும், அங்கேயே அவர் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு. appellate court has ample power to issue commission for local inspection in the same manner which can be done by a civil court. Which can be done by a civil court. இப்போ நான் சொன்னது வந்து இது ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட், அதில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் 1996 to CTC page 539. அடுத்து ஒரு கேள்வி, இந்த ரிமாண்ட்லே லோயர் கோர்ட்டில் கொஞ்சம் சரியாக நடத்தலை, சில டிஃபெக்ட்ஸ் பண்ணிட்டோம், அந்த டிஃபெக்ட்ஸை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணணும், அதுக்காக நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? டு மேக் குட் தேர் லேப்ஸ், சில லேப்ஸஸ் பண்ணிட்டேன், பார்ட்டி சரியாக பண்ணலை, சரியாக நடத்தலை, எவிடன்ஸை சரியாக ப்ரூவ் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ரிமாண்ட் கேட்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இருக்கு. நீங்கள் நீதிபதியாக வரும்போது அடிச்சு விடுங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது, இது கொஸ்டின் எழுதிக்கங்க, பட் ஐ எம் டாக்கிங் த்ரூ ஜட்ஜ்மெண்ட். வெதர் த அப்பலட் கோர்ட் கேன் ரிமாண்ட் த மேட்டர் டு எனேபிள் பார்ட்டிஸ். நம்ம மிஸ்டேக் பண்ணதான் சார், அதனால தான் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் டிராஃப்டிங் த பிளைண்ட். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது. அதே ஒரு பிளைண்ட் மட்டும் இல்லை, ஈவன் நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் இஸ் த பேஸ் ஃபார் அ சிவில் கேஸ். அப்போ நமக்கு அவசரமாக 2 டாக்குமெண்ட்டை கொண்டாந்து வச்சு ஒரு நோட்டீஸ் விடுங்க சார் அப்படிமா நம்மளை, நம்ம உடனே நம்மளுக்கு சரி வந்துட்டா யார் அப்படின்னு டப் டப்னு அடித்து போய் நோட்டீஸ் அனுப்பிடக்கூடாது. வி ஹாவ் டு யூஸ் அவர் இன்டெலிஜென்ஸ். சார் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குமே, இதுக்கு இது பட்டா எங்க, ஏர் ரிஜிஸ்டர் எங்க, இது யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது இஸ் அ பேசிஸ் ஃபார் அ கேஸ். அதுதான் ப்ளீடிங்ஸ் ஆகுது. அப்புறம் ப்ளீடிங்ஸ் இல்லைன்னா எவிடன்ஸ் விட முடியாது. அப்போ நம்முடைய லேக்சஸில், ஏன்னா கட்சிக்காரன் எதுக்கு நம்மகிட்ட வர்றான், அவனே கேஸ் நடத்தலாமே. அப்போ நம்முடைய பெனிஃபிட் ஆஃப் லேர்னிங்காக தான் அவன் நம்மகிட்ட வர்றான். அப்போ வி ஷுட் பி வெல் எக்யூப்டு டு டீல் அண்ட் ஹேண்டில் த மேட்டர். அதனால் நோட்டீஸ் தானே அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதனால் we should be very careful in drafting the notices as well as எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ப்ராக்டிஸில் ரிட்டனாக நம்ம என்ன கொடுத்தாலும் அதை ஒரு தவணைக்கு 2 தவணை நம்ம பார்க்கணும். நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், இந்த ஷெட்யூல் மென்ஷன் ப்ராப்பர்ட்டி பிலாங் டு மை கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கீழே ஷெட்யூலே இருக்காது. அதே மாதிரி இந்த ப்ரோனோட்டுக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா தேதி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம பழக்கமாக வந்து 2022 போட்டுக்கிட்டே இருந்திருப்போம், திடீர்னு 23 வந்திருக்கும், நமக்கு வருஷம் வந்திருக்கும், நம்ம இந்த 22லே பழகிருப்போம். அப்படிலாம் நம்ம அது டைப்போகிராஃபிக்கல் எரர்னாலும் கூட அதெல்லாம் இட் வில் சவுண்ட்ஸ். ஒரு இப்போ ரீசெண்டாக சார் என்னுடைய ப்ராக்டிஸில் வந்த பிரச்சனை என்னென்னா, நம்ம செய்யாத தப்பு தான் அது,
ஷெட்யூலர் டிஸ்கிரிப்ஷன் இபி கொண்டு வந்துடுறாங்க, சொத்தை அட்டாச் பண்ணி இபி கொண்டு வந்து சேல் கொண்டு வர போகிறேன். அது இன்னொருத்தர் வழக்கறிஞர் நடத்தி என்கிட்ட வந்த கேஸ் அது. அதில் ஃபஸ்ட்டு பிட் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்க்க தவறிட்டார் சார் ஷெட்யூலில். அது 2 பிட் இருக்கா அந்த ஊரில், கிராமத்தில் இப்போ தானே பிரிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிட் செகண்ட் பிட். ஃபஸ்ட்டு பிட் அப்படின்னு இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சரி, நான் உடனே அதில் மெமோ போட்டு பிட்டு தானேங்க, சாதாரண பிட்டு தானே யுவர் ஆனர் அப்படின்ட்டு நம்ம மேலூர் கோர்ட்டில் நான் உடனே மெமோ போகிற அதெல்லாம் முடியாது, நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டார் அவர். சரி, என்ன உடனே சரி பரவாயில்ல, ஏன்னா நீதிபதியாக இருக்கும்போது நம்ம கேட்டு தான், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம வி ஹவ் டு கோ அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டு அந்த அமெண்ட்மெண்ட் அலோவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நான் அதை சொத்தை ப்ராப்பர்ட்டி பண்ணி இப்போ ஏலத்துக்கு கொண்டு வரும்போது என் பெட்டிஷனர் இறந்து போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு பிட் கரெக்டாக இருந்திருந்ததுன்னா அவன் உயிரோடு இருக்கும்போது அந்த ரிசல்ட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது சார் நம்ம தொழிலில். ஸோ வி ஷுட் பி வெரி சர்ஜிக்கல் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்ஜன் இப்போ நம்ம சென்டரில் நரம்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறான்னு வச்சுங்க, இல்லை மூளையில் ஏதாவது பண்ணுறான்னு வச்சுங்க, லேஸ் அப்படி கத்தி ஆட்டிட்டாருன்னு முடிஞ்சு வச்சு. அப்படி தான் நிறைய பழகிறாங்க நம்மகிட்ட, அது வேறு விஷயம். பட் அந்த ஒரு கேர்ஃபுல் கேர்னஸ் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம வி ஷுட் பி சேவ்டு. ஏன்னா பாதிக்கப்படுறது கட்சிக்காரன் தானே. அதே மாதிரி ஒரு ஆர்சிஓபியில் டோர் நம்பர் 11 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக 11A அப்படின்னு போட்டுடுறாங்க. அது யாருமே கவனிக்கலை சார், அப்போசிட் பார்ட்டியும் கவனிக்கலை. பெட்டிஷனர் போடுறாங்க 11ங்கிறது வேறு பில்டிங், 11Aங்கிறது வேறு பில்டிங். 11 போட்டேன், இவன் காலி பண்ண வேண்டியது 11Aன்னு போட்டேன், காலி பண்ண வேண்டியது 11. பார்த்தா கேஸ் நடக்குது. சரி, ஆப்போசிட் பார்ட்டியாவது பார்த்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தப்புன்னு சொல்லியிருந்தாலும் கூட திருத்திருக்கலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு, எவிடன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் பார்க்கும்போது தற்செயலாக பார்க்குறோம், அந்த பத்திரத்தை பார்க்குறாரு. என்னோட ஆஃபீஸ் நடந்தது அது. பார்க்கும்போது பார்த்தா டோர் நம்பர் தப்பாரு. இதில் நான் எவிக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு போய் நான் போய் 11Aல நின்றுன்னு வச்சுங்க, என்னை கொன்னே விட மாட்டான் அவன். அப்போ டோட்டல் டிகிரி வேஸ்ட் ஆகிடுது இல்லையா. ஒரு ஏ என்ன சார், ஒரு ஏ தானே சார் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, வி ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். நம்ம மற்ற ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நம்ம வக்கீலானா 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம். எமோஷனல் அதை வந்து வி ஹாவ் டு செட் அப்பார்ட், அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்து அதை கவனமாக இருக்கும். அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லுது ஒரு தீர்ப்பு. முடியும்னு ஒரு தீர்ப்பு எங்கேயாவது இருக்கும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஆனால் இப்போதைக்கு அதில் முடியாதுன்னு இருக்குது. 2007 2CTC page 49. Whether the appellate court can remand the matter to enable parties to make good their lapse. Lapse na அவருடைய தவறுகள். To make good their lapse, enabling the plaintiff to amend pleadings and to adduce additional evidence. And to adduce additional evidence. Answer is no. This is a reported judgment 2007 2CTC page 49. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்பல்லட் கோர்ட்ல அடிஷனல் எவிடன்ஸ் அலோவ் பண்ண முடியுமா? சார் 27 குட்.
சார் தரவா இருக்கார் சார், ஜட்ஜ் ஆயிடுவார். ரூல் 27, குட். எழுதிங்க வேணாம். when production of additional evidence in appellate court can be allowed. அது என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அப்படிங்கறது பார்ப்போம். not in all. அப்படினா தான் நம்ம சூட்லயே போட வேண்டாமே, டாக்குமெண்டே போடாம all the documents should be only at least at the appellate stage, your honor அப்படி நம்ம சொல்லணும்ல. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு 27ல. எந்த சூழ்நிலையில நம்ம அந்த மாதிரி எவிடன்ஸ் அலோவ் பண்ணலாம்? சார் சொன்ன மாதிரி ஆர்டர் 41 ரூல் 27 அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. வேர் த கோர்ட் ஃப்ரம் whose degree the appeal is preferred refuse to admit evidence. ஒரு டாக்குமெண்ட் போடுறாரு, அதை அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. refuse to admit evidence which ought to have been admitted. which ought to have been admitted. ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஆவணத்தை ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், அட்மிட் பண்ணல ட்ரையல் கோர்ட். அதை நம்ம உதாரணத்துக்கு பார்க்கல, பார்ட்டிஷன் அரேஞ்ச்மெண்ட் எப்பவுமே இந்த கன்ஃபியூஷனாக இருக்கும். ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஷன் டீட் தான் கேன் பி அட்மிட்டட் ஆஸ் எவிடன்ஸ். அதில் வந்து பாக விஸ்தி, பார்ட்டிஷன் அரேஞ்ச்மெண்ட், ஏற்கனவே ஓரலாக பாகம் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண டாக்குமெண்ட், இதெல்லாம் அட்மிசபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுக்கு புரியுறக்கா சொல்கிறேன். இதை பார்ட்டிஷன் டீடு வந்து cannot be admitted, பார்ட்டிஷன் அரேஞ்ச்மெண்ட் cannot be admitted ட்ரையல் கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. பட் இட் கேன் பி அட்மிட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம அட்மிட் ஆக வேண்டிய டாக்குமெண்ட்டை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் இதை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அடிஷனல் எவிடன்ஸ் கேன் பி அலோவ்ட். அடுத்தது, when a party establish such evidence which was not within his knowledge at the time of trial. இந்த எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, இது எனக்கு அங்கே ட்ரையல் போது என்னுடைய நாலேஜுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. அப்போ உதாரணம் டாக்குமெண்ட் இருக்குது. சில கட்சிக்காரன் என்ன செய்வாங்க, கேஸ் தோத்தக்கப்புறம் தான் அவனுக்கு ஞானம் வரும். அப்போ என்ன செய்ய, போய் பெட்டியை திறந்து தூசி ஈஸியும் தட்டி பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வரேன். பேரண்ட் டாக்குமெண்ட்டில் கிளியராக அவனுக்கு டைட்டில் இருக்கும். நமக்கு வந்து தெர் இஸ் நோ சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லி நமக்கு கேஸ் தோற்று போயிருக்கு. சார் இது என்னன்னு பாருங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பேன். அடா பாவி, இந்த டாக்குமெண்ட் தான் முக்கியமான டாக்குமெண்ட் என்ன சொல்ல வரீங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இட் ஹஸ் brought only to the knowledge to the client after at the time of filing the appeal. சில பேர் உயில் எடுத்துகிட்டு வருவாங்க திடீர்னு பார்ட்டிஷன் சூட்லாம். அவர் எழுதி வச்சு எங்கேயா வச்சுட்டு போயிடுவார். அப்பா மய மேலே உள்ள பிரியத்தில் அவன் கையில் கிடைக்கப்படாதுன்னு சொல்லி எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு போயிடுவார் அவர். அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரான்னு வச்சுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வாஸ் நாட் வித் இன் இஸ் நாலேஜ். சும்மா ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன் எளிமையாக. அப்போ that type of evidence can be admitted at the time of trial. So when the party established such evidence was not within his knowledge at the time of trial. இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது, இப்ப நம்மளே கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா if the court requires certain document, சில டாக்குமெண்ட் இது முக்கியம், இதே நீ ட்ரையல் கோர்ட்ல ஃபைல் பண்ணல, கொண்டு வா அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு பவர்ஸ் இருக்கு. That document is there which was not filed at the time of trial, which is material to the case of the particular dispute, then you can ask him to file. அப்ப when the appellate court requires any document to be produced, or any witness to be examined, ரெண்டுக்குமே பவர்ஸ் இருக்கு அப்பலேட் கோர்ட்.
So this is as my friend stated rule 27. அதுக்கப்புறம் அப்பீல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்லணும் அதெல்லாம் இருக்காது, எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அடுத்து திஸ் இஸ் as far as first appeal is concerned. ஒரு brief. செகண்ட் அப்பீல் சும்மா ஒரு பிரீஃபாக சொல்கிறேன். செகண்ட் அப்பீல் ஆர்டர் 42. An appeal shall lie in the High Court, உங்களுக்கு தெரியும், from every degree passed in appeal by any court. Passed in appeal by any court. An appeal shall lie in the High Court from every degree passed in appeal by any court subordinate to High Court. Subordinate to High Court. எப்போ அந்த அப்பீல் லை ஆகும்? Yes, that's point. When substantial question of law is involved. Or இல்ல ஆர் கிடையாது, அடுத்த பாயிண்ட் தான். Point 2, an appeal from an appellate degree passed ex parte. இது எங்கே முதல்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு வந்துச்சு இல்லையா? அப்போ எனி டிகிரி விச் இஸ் எனி கோர்ட் விச் பாஸ்ட் எக்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்னால் தட் கேன் பி ஆல்சோ டிசைடட் இன் த அப்பீல். இப்போ ஒரு அப்பலட் கோர்ட்டு மெரிட்ஸில் கேட்காம எக்ஸ் பார்ட்டியாக ஒரு ஃபைண்டிங் கொடுத்தாங்கன்னா செகண்ட் அப்பீல் we can go for second appeal even if it is passed ex parte. So an appeal from an appellate court degree passed ex parte. What is substantial question of law அப்படிங்கிறது அது ஒவ்வொரு வழக்குலையும் நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணா நான் சொல்றேன். What is substantial question of law? Depending upon circumstances of every cases. Mainly ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா taking into consideration of irrelevant and inadmissible evidence. Appellate court trial, taking into consideration of irrelevant and inadmissible evidence. Number 2, interpretation or construction of material documents. Defect in interpretation or construction of material documents. Question of admissibility of evidence. Question of admissibility of evidence. Placing onus of proof, that is burden of proof, on wrong person. அது ரொம்ப முக்கியம். Placing onus of proof on wrong person. These are all some examples for substantial question of law. Inadmissible evidence. Any document which is not admissible was admitted and relied upon and finding is given அப்படின்னா தப்பு. Substantial question of law. For example, ஒரு unstamped, ஒரு சிம்பிளாக புரியுறக்கா சார், ஒரு unstamped pronote, whether it is admissible to enforce the right. ப்ரோனோட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் ப்ரோனோட் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் த எசென்சியல் ஃபார் அ ப்ரோனோட்? ஒரு ப்ரோனோட்னா அதில் முக்கியமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம்.
ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லாதீங்க. எஸ் சார். டேட் இருக்கணும். ஓகே, இந்த ஃபேன் கூட ஆஃப் பண்ணுவார் கேட்குது. ஆமாம், நேம்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பேசிக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அந்த என்ன நெட்டிங் அந்த வார்த்தை சொல்லுங்க. ப்ரோனோட்டில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கணும், அது இருந்தால் தான் ப்ரோனோட், இல்லாட்டி இது வேற மணி டாக்குமெண்ட். ஆன் டிமாண்ட், வேண்டும் போது திருப்பி தர்றேன்னு சொன்னா தான் அது ப்ரோனோட். கொடுத்துட்டு நாளைக்கே கேட்கலாமே நான் வேண்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி. அதான் ப்ரோனோட்டுடைய சிக்னிஃபிகன்ஸ். ப்ராமிசரி நோட்டில் தெரிஞ்சுங்க, எப்பவுமே வேண்டும் போது திரும்ப செலுத்துகிறேன் அப்படிங்கிற வார்த்தை அதில் இருக்கணும். அப்போ தான் ப்ரோனோட். அப்படி இல்லைன்னா அதுக்காக அது வந்து டாக்குமெண்ட் இல்லை, வேற இட் சுட் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ரோனோட். ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகாது அது. மணி டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம், பட் ப்ரோனோட்டாக இருக்காது அது. ஆன் டிமாண்ட். அதே மாதிரி மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்கவே கூடாது ப்ரோனோட்டில். டேட்டை திருத்தி இருக்கக்கூடாது, பேர்கள் திருத்தி இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அது இருந்தால் தான் அது ப்ரோனோட். சொல்லுங்க அப்போ என்னன்னு. சிக்னேச்சர். எஸ், ரெவன்யூ ஸ்டாம்ப். நிறைய பேர் நம்ம கோபி ஸ்டாம்ப் ஒட்டிடுவாங்க சார் ப்ரோனோட்டில், தெரியாம அறியாமை தான். ரெவன்யூ ஸ்டாம்ப் ₹1 தான் சார். எனி அமௌண்ட் 1 தான். இல்லை சார், இல்லை சார், அது வந்து ப்ரோனோட்டு கிடையாது. ரெவன்யூ ஸ்டாம்ப் ₹1 தான். டேக் இட் ஃபார் கிராண்டட். அது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். கோடிக்கணக்கான ரூபாயெல்லாம் ₹1 தான். நீங்கள் எவ்வளோ நாள் ஒட்டிக்கலாம் ஆசைக்கு. இப்போ ஒரு டெக்ளரேஷன் விட்டு ₹20 தான். சரி வருது சார், நான் ₹100 வாங்கியிருக்கேன் சார். எல்லாம் ஒன்று தான். சரி, இருந்தாலும் அந்த ஸ்டாம்ப் வெண்டர் வாழ்கிறேன், நம்ம சந்தோஷப்பட்டுருணும். அதனால் பேசிக் என்ன, அடிப்படை என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து அவன் நினச்சா சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்படியே இருக்கட்டுமாப்பா அப்படின்னு போயிடும் நம்ம. ஸோ ₹1 தான் சார், எனி அமௌண்ட்டு. அப்போ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ். அப்போ ஒரு இன்அட்மிசிபிள் எவிடன்ஸை ப்ரோனோட்டுன்னு சொல்லி ரிலை பண்ணி டீல் பண்ணிட்டான்னு வச்சுங்க. அப்போ இது ஒரு உதாரணத்துக்காக சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டினாக லா வருது. அதே மாதிரி இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சிவில் கேசஸில் யார் ப்ரூவ் பண்ணுறது கேஸை? பிளைண்டிஃப் ஹேஸ் டு என்னப்பா அல்ல, அதாவது யார் ரிலீஃப் கேட்குறதுனா ப்ரூஃப் பண்ணணுங்கிறது அப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ப்ரோனோட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ப்ரோனோட்டை வந்து ஒருத்தன் ஃபைல் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு அவன் வந்து ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்குது எவிடன்ஸ் ஆக்டில். ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நான் கொடுத்த ஒரு செக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னால், தேர் இஸ் அ ப்ரிசம்ஷன் தட் ஐ ஆம் லயபிள் டு பே டு ஹிம். அவருக்கு நான் அந்த பணத்தை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் சட்டப்படி. செக் அவர் கையில் இருந்தாலே போதும். அப்போ அவர் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த செக்கை கொண்டாந்து போட்டால் கடன் வாங்கினேன், செக்கு கொடுத்தேன், முடிஞ்சு போச்சு, அவர் ப்ரூவ் பண்ணிடுறார். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இந்த செக் வந்து கடனுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, ஒரு செக்யூரிட்டி கொடுத்தேன், இல்லை சும்மா நான் இன்னொருத்தர் கொடுத்ததை இவர் வாங்கி கொண்டாந்து போட்டிருக்காரு, இப்படி ஏதோ ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்க. தென் திஸ் இஸ் கால்ட் ரிபட்டபிள் எவிடன்ஸ். அப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு வந்துடும்? எனக்கு வந்துடும். இல்லை, நான் எனக்கு வந்துடும். இதே மாதிரி ப்ரோனோட் கேசஸில் இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது மாறி மாறி ஷிஃப்ட் ஆகும், மாறி மாறி ஷிஃப்ட் ஆகும். இப்போ ப்ரோனோட் கேஸில் நான் கடன் வாங்கினது உண்மைதான், என் கையெழுத்துதில் உண்மைதான், ஆனால் அந்த கடனை நான் திருப்பி செலுத்திட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது பிரதிவாதி தான். இந்த ப்ரோனோட் நான் எழுதி கொடுக்கவே இல்லை, என் கையெழுத்தே ஃபோர்ஜரி, இது என் கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னு டிஃபென்ஸ் எடுத்துட்டான்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது வாதி ஆகிடுவான். அப்போ இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது it will shift over plaintiff and defendant depending upon the circumstances of the case. அப்போ நீதிமன்றம், நீங்கள் நீதிபதி ஆனதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை யார் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் வாதி நிரூபிக்க வேண்டிய விஷயத்தை பிரதிவாதி நிரூபிக்க தவறிவிட்டார் அப்படின்னு நீங்கள் தீர்ப்பு எழுதிட்டீங்கன்னு சொன்னால் then it's a substantial question of wrongly. உண்மையிலே பிரதிவாதி நிரூபிக்க தவறி நீங்கள் எழுதுனா பரவாயில்ல, அது இஸ் ரைட் ஜட்ஜ்மெண்ட்.
தவறாக நீங்கள் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஃபிக்ஸ் பண்ணி வாதி நிரூபிக்க வேண்டியதை இவர் நிரூபிக்க தவறிட்டார் அப்படின்னு போட்டோம், வாட் எவர் இட் இஸ் சம்திங் லைக் தட் பண்ணிட்டோம்னு சொன்னால் then it is a substantial question of law. So fixing burden of proof is very important. ஸோ அது வந்து நம்ம வழக்கில் மாறி மாறி வரும். அது எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் யார் ப்ரூவ் பண்ணணும். ஒரு உயிரை கொண்டு வரான்னு விட்டேன், ஓனஸும் பேர்டன், ஓனஸ் தான் பொறுப்பு, பேர்டன் என்னப்பா, ஓனஸுக்கும் பேர்டன் ஒரே வார்த்தை தான். ஓனஸுங்கிறது மீனிங் பேர்டன். ஓனஸ் நம்ம படிச்சு ஓனஸ் பேர்டன் தான். ஒருத்தர் வந்து பார்ட்டிசன் சூட்டில் ஒரு உயிரை கொண்டாந்து போடுறாரு. இப்போ பெண்கள்லாம் உடனே இப்போ சொத்து கேட்டுறாங்கல்ல, பங்கு கேட்டுறாங்கல்ல. அப்போ மயங்க இதனால் என்ன பண்ணுறாரு, முதல்ல சுதாரிப்பாக இருக்கவங்க இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அப்பா உயிரோடு இருக்கும்போது கப்புன்னு ஒரு உயிரை எழுதி வாங்கிடுறாங்க. அப்போ இந்த உயிரை கொண்டாந்து ஒருத்தர் போடுறார். அப்போ சக்சஷன் ஆக்ட் படி ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி த ப்ராப்பர்ட்டி டிவால்வ் அப்பான் த ஹேர்ஸ். அப்போ அதை நம்ம பிரேக் பண்ணுறாங்க. ஒருத்தன் எனக்கு வந்து உயிர் செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி அவருடைய பூரா எனக்கு உயிர் வச்சு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் who has to prove here? The burden is on the person, the beneficiary who propounds the will. யார் உயிரை கொண்டாந்து போடுறானோ அவன் தான் அதை ப்ரூவ் பண்ண கடமைப்பட்டிருக்கான். வில்லையும் வில்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம்? சாட்சி. வில்லில் வந்து நீங்கள் சாட்சி தான் ரொம்ப முக்கியம், விட்னஸ், ஒன் ஆஃப் தி அட்டஸ்டாஸ். அதனால எப்போவுமே வயசானவர்களுக்கு உயிர் எழுதும்போது இளவட்டமான ஆளுகளை சாட்சியாக போடணும். அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவருக்கு மேலே வயசானவளை நீங்கள் சாட்சியாக போடக்கூடாது, ரெண்டு பேரும் போய் சேர்ந்துருவாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. அதனால் எப்போவுமே கொஞ்சம் யார் எப்போ போவான்னு சொல்ல முடியாது நமக்கு. நம்ம தலையெழுத்து எல்லாரும் போயிட்டாங்கன்னா அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது அடுத்த விஷயம். டாக்குமெண்ட் ரைட்டர் எக்ஸாமின் பண்ணலாம். இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ரெண்டு பேருமே இறந்துட்டான்னு சொன்னால் அந்த இறந்தவருடைய பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு இந்த சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம்னா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பெரிய டாபிக். அது வில்லுங்கிறது ஒரு பெரிய மகா நதி. அது வேர் தேர் இஸ், நான் கிளாஸில் அடிக்கடி சொல்லுவேன், என்ன வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ கேஸ் அப்படின்னு. ஒருத்தன் செத்ததுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு நாரணுமா அவன் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உயிரெழி வச்சுட்டு போயிடும். அவன் உயிரெழி வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னால் யாருக்கு லாபம் ஆயிரும்? நமக்கு தான் சார் லாபம் ஆயிரும். இது மைண்ட் வாய்ஸ், இதை நீங்கள் வெளியே சொல்லிடக்கூடாது. சரி. ஸோ burden ஆஃப் ப்ரூஃப் ஆன் அ ராங் பர்சன் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லா. அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் சரி, அப்புறம் முடிச்சுதான் செகண்ட் டேபிள் முடிச்சிட்டோம். இது நிறைய இருக்குது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போயிடுவோம் நம்ம. என்னப்பா அப்படியா? எடுத்துக்கலாமா? காஃபி சாப்பிடலாமா? ஓகே. அவங்க ஒருத்தரும் இல்லையே, மணி என்ன 3:50 போகிறாரு. ஒரு பிரேக் வேணா எடுத்துங்க, ஒரு காஃபி சாப்பிடுவோம். ஆமாம், நீங்கள் ஜட்ஜ் ஆனால் இறங்கி சேம்பரில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வரணும். ஸோ ஆர்டர் 45 வந்து அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். சும்மா ஜஸ்ட் பிரீஃபாக மட்டும் சொல்கிறேன். ஆர்டர் 45 ரூல் 3 அண்ட் செக்ஷன் 109 ஆஃப் சிபிசி. When appeal to Supreme Court would lie, number 1, judgment, decree or final order must have been passed by judgment, decree or final order must have been passed by High Court. High Court மேலே தான் Supreme Court. Point number 2,
A substantial question of law, a substantial question of law of public importance is involved. A substantial question of law of public importance is involved. That is the difference between second appeal and appeal to Supreme Court. இங்கேயும் substantial question of law தான், அங்கேயும் substantial question of law தான். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, that should have a public importance. அந்த verdict வந்து should have a public importance இருக்கணும் அந்த substantial question of law. Number 3, in the opinion of High Court, the said question needs to be decided by the Supreme Court. In the opinion of High Court, the said question needs to be decided by the Supreme Court. இப்போ சில விஷயங்கள் ரெஃபர் பண்ணிடுறாங்கல்ல, இதை வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா எல்லா ஹைகோர்ட்ஸ்லையும் இந்த இஷ்யூ பெண்டிங்கில் இருக்குது. அப்போ ஒரு காமன் வெர்டிக்ட் வேணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. காமன் வெர்டிக்ட் வேணும், அதனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை அனுப்பிடுவோம். இப்போ நம்ம அந்த காவிரி டிஸ்பியூட்டே எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்டேட்டுக்கு இன்டர் ஸ்டேட் இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே அனுப்பிடுன்னு சொல்லிடுறாங்கல்ல. இப்போ சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக. ஒரு 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 கேஸ்ல தான் அது. ஒரு டாக்ஸி கொலைடட் வித் பேசஞ்சர் ட்ரெயின். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா எப்படி ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸாக வந்துடுது. டாக்ஸி வந்து ட்ரெயினில் போய் முட்டிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெதர் த ஜென்ரல் மோட்டார் ஆக்சிடென்ட் கோர்ட் ஹேஸ் காட் ஜூரிஸ்டிக்ஷன் அகெயின்ஸ்ட் ரயில்வே when motor vehicle involved in the accident. இப்போ சாதாரணமாக மோட்டர் ஆக்சிடென்ட்னா என்ன வந்துடும், எம்சிஓபி வந்துடும் மோட்டர் ஆக்சிடென்ட். ரயில்வேனா ரயில்வே ஆக்ட் வந்துடும். இப்போ 2 கிளப் ஆயிடுச்சு, மோட்டரும் ரயிலும் மோதிருச்சு. இப்போ எந்த கோர்ட்டில், which court has got jurisdiction, whether the general motor accident court has got jurisdiction or railway court has got jurisdiction, இந்த கேஸை யார் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ் அ கொஸ்டின் ஆஃப் லா. பட் இதில் வரக்கூடிய தீர்வு இஸ் ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ். போத் பார்ட்டிஸ் விடுங்க, இதில் வரக்கூடிய தீர்வு அது அடுத்து வரக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் ஒரு பொதுவான தீர்வாயிருது இல்லையா. சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ்க்காக உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஸோ இப்போ இதில் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் தீர்ப்புன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, வேற விஷயம். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிறக்காக அதை நான் சொல்கிறேன். அப்போ இது மாதிரி கொஸ்டின் ஆஃப் லா, ஆனால் அதில் பிறப்பிக்கக்கூடிய தீர்வு வந்து இட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ். இட் ஷுட் பி ஃபாலோட் பை ஆல் தி, ஒரு பிரசிடென்ட் ஆயிரும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் இங்கே எஸ்எல்பிக்கு கொண்டு சொல்ல முடியும், சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு சொல்ல முடியும். தட் இஸ், வேணா எழுதிக்கிங்க, த சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா must be such that apart from the parties to the litigation, the general public should be interested, in determination of such question by the Supreme Court. மறுபடி வாசிக்கிறேன். The substantial question of law must be such that
apart from the parties to the litigation, the general public should be interested in determination of such question by the Supreme Court. அதாவது அதில் கிடைக்கக்கூடிய தீர்வானது சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளோடு மட்டும் அல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தீர்வாக இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன். இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு வந்துடுது. இப்போ யார் எந்த கோர்ட்டு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஆஃப் லா. இந்த கோர்ட்டா அந்த கோர்ட்டா? அப்போ இதில் சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய தீர்ப்பானது இட் வில் நாட் ஓன்லி ஃபார் த பார்ட்டிஸ் கன்சர்ன், இட் இஸ் ஃபார் ஜென்ரல் பப்ளிக். அப்படி இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம we can go to. அப்புறம் whoever decide to appeal to Supreme Court shall apply by a petition that is called. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட முடியாது. சும்மா டெல்லி போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம அங்கே என்ன செய்யணும்? a petition called, yes, கரெக்டா, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், எஸ்எல்பி மாங்களே, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். எஸ், சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. வி ஹாவ் டு கெட் பெர்மிஷன். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க. தட் பெட்டிஷன் ஷுட் பி ஃபைல்ட். அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் என்னென்ன அதோட என்க்ளோசஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், அந்த எஸ்எல்பி பெட்டிஷனோட எஸ்எல்பிங்கிறது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இட் ஷுட் கண்டைன் grounds of appeal and pray for issue of a certificate. Pray for issue of a certificate that the case involves a substantial question of law of a public importance. Two, that in the opinion of the court, the said question needs to be decided by the Supreme Court. டிசைடட் பை த சுப்ரீம். அப்போ நீங்கள் எஸ்எல்பியில் என்ன சொல்லலாம், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்திருக்கக்கூடிய விஷயம் இட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ், சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கேட்கணும். அதை அவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே அட்மிஷன் பேசுகிறோம்ல, அதே மாதிரி இந்த எஸ்எல்பியை வந்து அவங்க இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணால் தான் மெயின் அப்பீல் வில் பி டேக்கன் பை த சுப்ரீம் கோர்ட். சரி, அதுக்கப்புறம் இந்த எஸ்எல்பி பெட்டிஷனில் notice will be issued to other side. After notice to other side, நீங்களாம் டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்லை, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்களா? சரி, வரட்டு எல்லாரும் வரட்டு. After notice to other side, the court may grant or refuse to grant certificate. இந்த மாதிரி ஒரு எஸ்எல்பி ஃபைல் பண்ண உடனே நோட்டீஸ் டு அதர் சைட் கொடுத்து, இஃப் தேர் இஸ் எனி சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே அட்மிட்டட், ஸ்பெஷல் லீவ் கிராண்டட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கேஸுக்கு போக போகிறோம். அப்படி இல்லைன்னா இட் வில் பி ரெஃப்யூஸ்ட். இதில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நோட்டீஸ் கொடுக்காமலேயே அட்மிஷன் அல்லது ரிஜெக்ஷன் பண்ணலாம். அது எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அப்படின்னா, கொடுங்க எல்லாம் சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டுங்க எல்லாம். அப்படின்னு சொல்கிறாங்க, provided that where
leave to appeal. Leave to appeal is sought from a degree dismissing a proceeding in limine. Dismissing a proceeding in limine. Notice shall not be necessary. Notice shall not be necessary unless the court directs otherwise. Unless the court directs otherwise. என்ன எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் a degree dismissing a proceeding in limine. In limine na ஆமா, without inquiry, without proper inquiry எடுத்த எடுப்புல டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நோட்டீஸ் இல்லாமலே எஸ்எல்பியில் ஆர்டர் போடலாங்கிற ஒரு மெட்ராஸ் அமெண்ட்மெண்ட். அதுலேயும் ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் டு கோர்ட்டு கொடுத்துறாங்க. அன்லெஸ் த கோர்ட் டைரக்ட்ஸ் அதர்வைஸ். கோர்ட் நினைச்சா கொடுக்கலாம், இல்லாட்டியும் விட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் amendment in regarding SLP, Madras High Court. So this is as far as second appeal is concerned. ஒரு பிரீஃபா அது மட்டும் முடிச்சுக்கிறேன். அப்புறம் எக்ஸிகியூஷன்ல எக்ஸிகியூஷன் நம்ம சிபிசியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து எக்ஸிகியூஷன். ஒரு பார்ட் அந்த டிகிரி வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் டிகிரி வரைக்கும் வந்து கேஸ் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம மட்டும்தான் ஜெயிச்சிருப்போம். எப்போ கட்சிக்காரன் ஜெயிப்பேன்? எக்ஸிக்யூஷன் அவனுக்கு ஏதாவது தீர்வு வாங்கி கொடுத்தோம். நம்ம டிகிரி வாங்கி 10 லட்ச ரூபாய்க்கு நான் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டப்ப அந்தாப்பா அப்படி நமக்கு ஃபீஸ் வாங்கி கொடுத்துருவா, நம்ம வாங்கிடுவோம். அவனுக்கு என்ன கிடைக்கும் அதில்? அதுக்கப்புறம் இபி போட்டு அதை நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுக்கும்போது அவன் கையில் அப்பா இந்தா அப்படின்னு கொடுக்கும்போது தான் உண்மையான தீர்வு ஒரு கட்சிக்காரனுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப்லையும் அப்படி தான். நம்ம வந்து இந்த எக்ஸிக்யூஷன் சைடு தான் நிறைய லேச்சஸ். இப்போ நமக்கு சட்டங்கள்லாம் நிறைய கடுமையாக இருக்குது. இப்போ டிராஃபிக் சட்டங்களே எடுத்தீங்கன்னு சொன்னால் பயங்கர கடுமையாக இருக்குது. ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் சைடு வந்து லேச்சஸாக இருக்கிறதுனால தான் தவறுகள் நிறைய நடக்கிறதுக்கு அது காரணமாயிடுது. இது வந்து நாட் இன் சிபிசி, ஜென்ரலாக ஐம் டெல்லிங் யூ. அப்போ இந்த எக்ஸிக்யூஷன் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னால் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். லா அண்ட் ஆர்டரே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய எல்லாருடைய கருத்து. அதாக தான் இருக்க முடியும். சரி, இப்போ எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது என்ன? A degree can be Order 21 sections 36 to 106 deals with execution. சும்மா ஒரு சிம்பிள் அவுட்லைன் மட்டும் கொடுத்துறாங்க. A degree can be executed by the court which passed the degree. எந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குச்சோ ஃபர்ஸ்ட் டிகிரி, அதுக்கப்புறம் அப்பீல் போகும்போது அந்த டிகிரி செட்டிஸ்ஃபைட் ஆகும், ரிவர்ஸ் ஆகும், வேற விஷயம். ஃபர்ஸ்ட் டிகிரி either by dismissing or dismissing, that is called degree. A degree can be executed by the court which passed the degree. ஒரு சிவில் கேஸ் முனிசிபல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட எக்ஸிக்யூஷன் எங்கே நடக்கும்? நம்ம we need not go for டெல்லி. எந்த கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த கோர்ட் தான் எக்ஸிக்யூட்டிங் கோர்ட். தட் இஸ் law. A degree can be executed by the court which passed the degree or by the court to which the degree is sent for execution. By the court to which the degree is sent for execution. Adana sent for execution. This is called transmitting the degree. Transmitting the degree. So ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஒரு வழக்கு திண்டுக்கல்ல நடக்குது. ஒரு மணி டிகிரின்னு வச்சுங்களேன், மணி சூட். பிரதிவாதி வாதிக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும்னு தீர்ப்பாயிடும்.
தீர்ப்பு வாங்கியாச்சு. இப்போ பிரதிவாதி திண்டுக்கல்ல தான் இருக்கிறார். பட் அவருக்கு சொத்து வந்து சிவகங்கையில் இருக்குன்னு வச்சுங்க, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அப்போ ப்ராப்பர்ட்டி சிவகங்கையில் இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, த கோர்ட் கேன், ஏன்னா இங்கேருந்து இட் கேனாட் எக்ஸிக்யூட் தட் டிகிரி. திண்டுக்கல் கோர்ட் வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன செய்யலாம்னா, திஸ் கோர்ட் கேன் டிரான்ஸ்மிட் த டிகிரி டு சிவகங்கை கோர்ட். அப்போ அங்கே டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சுன்னா ஆஸ் இஃப் இட் இஸ் த, அந்த டிரான்ஸ்மிட் ஆர்டரை வச்சு ஆஸ் இஃப் இட் இஸ் த எக்ஸிக்யூஷன் கோர்ட் அந்த அட்டாச்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண, ஏன்னா அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னால் that degree can be transmitted to other court which has got the territorial jurisdiction. Adan transmit. This is section 38, 39 and 40 of CPC. The transmitting the degree deal பண்றாங்க. 38, 39, 38 and 39 வந்து within the state. 40 வந்து another state. இப்போ நம்ம கடை வாங்கினவன் கல்கட்டாவில் இருக்கான்னு வச்சுங்க, சொத்து அவனுக்கு அங்கே தான் இருக்குன்னா இங்கேருந்து நம்ம கல்கட்டா கோர்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம எல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரணும். இல்லாட்டி அங்கே உள்ள நம்ம லாயர் ஃப்ரெண்டை இதெல்லாம் லிங்க் பண்ணிடலாமே நம்ம. இதான் டிரான்ஸ்மிட்டிங் த டிகிரி. டிகிரி கேன் பி டிரான்ஸ்மிட். இதே மாதிரி இபியில் இல்லை, பார்ட்டிஸ் ஆடிங் த பார்ட்டிஸில் டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் பார்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அது இபியில் இல்லை, சூட்லேயே வந்துடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் பார்ட்டிஸ். ஆமாம், வாதி பிரதிவாதி ஆகலாம், பிரதிவாதி வாதி ஆகலாம். எந்த மாதிரி சூட்டுக்கு அது வரும்? எஸ் பார்ட்டிஷன் சூட். ஒரு பார்ட்டிஷன் சூட் ஒருத்தர் ஃபைல் பண்ணுறாரு, நடத்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அவருக்கு ரொம்ப பார்ட்டிஷன் சூட்னா மற்ற லீகல் ஹேர்ஸ் தானே இருப்பாங்க. நடத்திக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஏதோ சரி வேண்டாம், நமக்கு எதுக்கடா வம்பு, இவங்களோட அளவு கொடுக்க முடியல அப்படின்ட்டு நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன், ஐ எம் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. மற்றவங்கலாம் பாதி வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம்? தே கேன் டிரான்ஸ் their பொசிஷன். அதான் டிரான்ஸ்போஸ். தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் their பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டிபெண்டன்ட் டு பிளைண்டிஃப். அது டிரான்ஸ்பொசிஷன், அது சூட்டில். அதே மாதிரி இது வந்து டிரான்ஸ்மிட்டிங் த டிகிரி. எந்த கோர்ட் டிகிரி பாஸ் பண்ணுச்சோ அந்த கோர்ட்டில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் நெசசிட்டி யூ கேன் டிரான்ஸ்மிட் த டிகிரி டு எனி கோர்ட் த்ரூ அவுட் த ஸ்டேட். இது போக ப்ரிசெப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இபியில். ப்ரிசெப்ட், PRECEPTS, ப்ரிசெப்ட்ஸ். ப்ரிசெப்ட்ஸ்னா என்ன? இது வந்து டிரான்ஸ்மிட்டுங்கிறது டிகிரியவே நம்ம அனுப்பிடுறோம். அப்படி இல்லாமல் எந்த கோர்ட் டிகிரி பாஸ் பண்ணிச்சோ அந்த கோர்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாமல் இங்கேருந்து யூ கேன் டைரக்ட் தட் கோர்ட் டு அட்டாச். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா, இங்கேருந்து டைரக்ஷன் கொடுத்து நீ அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் கால்ட் அட்டாச்மெண்ட் பை ப்ரிசெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நோட் பண்ணிக்கங்க, வாட் இஸ் ப்ரிசெப்ட்னா எழுதிங்க. செக்ஷன் 46 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் ப்ரிசெப்ட். Precept is an order. Precept is an order or direction given by court which passed the degree to a court which would be competent to execute the degree to attach any property of judgment debtor. Any property of judgment debtor. இப்போ
நான் ஏற்கனவே சொன்ன அந்த எக்ஸாம்பிள் படி நீங்கள் திண்டுக்கல்லில் உள்ள டிகிரியை சிவகங்கையில் உனக்கு அசையா சொத்து இருக்குன்னு சொன்னால் டிகிரியவே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதோட இந்த வேலை முடிஞ்சு போச்சு, இந்த கோர்ட்டுக்கு நீ வர வேண்டியதில்லை. சிவகங்கையில் போய் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். டிரான்ஸ்மிட் ஆர்டரை வச்சு அங்கேயே எல்லா ப்ராசஸ், ஒரு எக்ஸிக்யூஷன் கோர்ட்டுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை பூரா பண்ணிடலாம். அப்படி அல்லாது இதே பிரச்சனையில் நீங்கள் என்ன செய்யலாம், திண்டுக்கல் கோர்ட்டு இட் கேன் டைரக்ட் தி சிவகங்கை கோர்ட் பை ப்ரிசெப்ட் டு அட்டாச் தட் ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து டைரக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் அட்டாச்மெண்ட் பை ப்ரிசெப்ட். ஆனால் இதில் என்ன ஒரு லேக்சஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் அட்டாச்மெண்ட் பை ப்ரிசெப்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்மிட் பண்ணுறதுல நமக்கு என்ன பயன் இருக்குது, ப்ரிசெப்டை விட அதில் என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து 2 மாதத்துக்கு தான் வேலிடாக இருக்கும். த கோர்ட் இதில் வந்து இந்த நோ வேணா எழுதிங்க, நோ அட்டாச்மெண்ட் அண்டர் ப்ரிசெப்ட் ஷால் continue more than 2 months. இந்த அட்டாச்மெண்ட் 2 மாதத்துக்குள்ள நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம அதை அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு வந்துடும். அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதை வேறு யாருக்கு வித்துறாம 2 months unless extended by the period by the court. ஆமாம், 2 மாதம் தான் அந்த அட்டாச்மெண்ட் வேலிடில் இருக்கும். இங்கேருந்து ப்ரிசெப்டில் நம்ம பண்ணோம்னா 2 months தான் வேலிடில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ அவே, அட்டாச்மெண்ட் ஓடி போயிடும். அதனால தான் எப்பவுமே டிரான்ஸ்மிட் இஸ் பெட்டர் தேன் அட்டாச்மெண்ட் பை ப்ரிசெப்ட். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அவசரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். அந்த டிரான்ஸ்மிட் பண்ணி ப்ராசஸ் போகிறதுக்கு இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் பை ப்ரிசெப்ட் போட்டோம்னா அது வாட்டுக்கு 2 மாதம் ஜப்தியாகி இருக்கும். பட் இது பெரிய ப்ராசஸ். இங்கேருந்து இங்கே டைரக்ஷன் கொடுத்து அவங்க அதை போய் நம்ம சர்வ் பண்ணி எல்லாம் பண்ணணும். அதுக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி டிகிரியை கொண்டு வந்தோம்னா மொத்த ப்ராசஸும் நம்ம அங்கேயே பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் ஈஸியர். அப்புறம் அடுத்தது வந்து செக்ஷன் 47. அது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சிபிசியில். எப்பவுமே எக்ஸிகியூஷன் கோர்ட் cannot go beyond the degree. It settled the principle of law. எக்ஸிகியூஷன் கோர்ட் வந்து டிகிரியில் என்ன சொல்லியிருக்கோ அதை மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது. அதில் போய் டைட்டிலையோ அவங்க எதையும் அவங்க டிசைட் பண்ண முடியாது. ஒன்ஸ் டிசைடட் ஃபேக்டருக்குள்ள அவங்க போக முடியாது. ஓகே, இட் வில் டூ. டிகிரியில் இதை செய் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதைத்தான் செய்யணும். ஆனால் எக்ஸிகியூஷன் கோர்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும்ல. இப்போ சர்வீஸ் ஆஃப் இதுலையோ அல்லது இடையில செத்து போயிடுவான், என்னப்பா கிளைம் பெட்டிஷன் போடுவான், எனக்கு அந்த வந்து இதில் இந்த சொத்து தப்பு, சர்வே நம்பர் தப்பு, நான் சொன்ன அந்த பிட்டு தப்பு, இப்படிலாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸில் ஏற்படக்கூடிய ஆல் டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் நான் தீர்மானிக்க முடியாது, நீ சிவில் கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அதை எக்ஸிக்யூஷன் கோர்ட்டு டிசைட் பண்ணலாம். அப்போ ஆல் த இஷ்யூஸ், ஆல் த ப்ராப்ளம்ஸ் which they arise during in the execution that can be decided by the execution court. டிகிரியில் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யணும். ஆனால் அதை நிறைவேற்றுவதில் ஏற்படக்கூடிய ஏதேனும் இடைஞ்சல்கள், சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை நிறைவேற்றும் நீதிமன்றமே தீர்மானிக்கலாம்ங்கிறத இந்த செக்ஷன் 47. இது வேணா எழுதிங்க. The execution court can determine all questions relating to the execution, discharge or satisfaction of the degree. இதுதான் செக்ஷன் 47. ஓகே, ரைட். அடுத்து
limitation for executing a degree. The time limit for executing the degree. எவ்வளவு காலத்துக்குள்ள ஒரு தீர்ப்பாணையை நாம் நிறைவேற்ற அப்பீல் பீரியட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருது. டேட் ஆஃப் டிகிரில இருந்துன்னு சொன்னா இப்போ அப்பீல்லாம் பெண்டிங் சொன்னா அப்பீல் டிகிரிலாம் முடிஞ்சு ஃபைனல் டிகிரி எப்போ வந்துருதோ அதுல இருந்து லிமிட்டேஷன் பிகின் டு ரன். இப்போ டிகிரிங்கிறது இங்கே லோயர் கோர்ட்டில் ஒரு டேட்டில் டிகிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அப்பீல் போனான்னு வச்சுங்க, அப்போ அந்த பீரியட் நமக்கு கால்குலேட் ஆயிடும். ஃபைனல் வெர்டிக்ட் வந்துடுது. ஃபைனல் வெர்டிக்ட் வந்ததுலேருந்து நமக்கு த லிமிட்டேஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த டிகிரி வில் பிகின் டு ரன். ஓகே, அப்போ ஆஸ் ஃபார் அஸ் இது வந்து மேண்டேட்ரி சூட் ஃபார் மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் வச்சுங்க, அதுக்கு வந்து 3 years. இப்போ ஒரு மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் ஆர் டெமாலிஷன் அந்த மாதிரி செயலுறுத்து கட்டளைன்னு சொல்லுவாங்க தமிழில். அது இன்ஜெக்ஷனில் வந்து பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன், ப்ராஹிபிட்டரி ஆர்டர், இது வந்து செயலுறுத்து கட்டளை. ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்கிறது ப்ராஹிபிட்டரி ஆர்டர். ஒருத்தர் செஞ்சதை அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன். இப்போ கட்டடத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறோம், அது ப்ராஹிபிட்டரி ஆர்டர். கட்டிட்டேன், என் இடத்துல கட்டிட்டேன், ஒரு புரியறக்கா அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், நிறைவேற்றுதல், செயலுறுத்து கட்டளைன்னு சொல்லுவாங்க. அதை அப்போ அந்த மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் டிகிரிக்கு வந்து எக்ஸிக்யூஷன் பீரியட் 3 years தான், ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஃபைனல் ஆர்டர். ஒரிஜினல் டிகிரி இல்லை. ஒரிஜினல் டிகிரிங்கிறது ஒரிஜினல் டிகிரியிலேருந்து டேட் ரன் ஆகாது. இப்போ சப்போஸ் அதில் அப்பீல் போயிருக்கான்னு வச்சுக்கங்களேன், ஃபைனல் வெர்டிக்ட் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்தே ஆரம்பிக்கும். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. டேட் ஆஃப் டிகிரினா நீங்கள் ஒருவேளை அப்பீலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பீலே போகலைன்னு சொன்னால் 3 years ஃப்ரம் த ஒரிஜினல் டிகிரி. சப்போஸ் அப்பீல் டிகிரி வாங்கியிருக்கேன்னா அப்பீல் டிகிரியிலேருந்து 3 years. எப்போ ஃபைனல் டிஸ்போசல், ஒரு கேஸ் வந்து ஃபைனல் டிஸ்போசல்ங்கிறது இருக்கு இல்லையா, எப்போ ஃபைனலி டிஸ்போஸ், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனுக்கு வந்து 3 years. அதர் டிகிரிஸ் எல்லாத்துக்குமே வந்து 12 years. குட், 12 years. இந்த 12 yearsக்கு இந்த மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர். அதுக்காக தான் அதை உங்களுக்கு முதல்ல சொன்னேன். 12 ஆண்டுகளுக்குள்ள நம்ம இதுக்கு செக்ஷன் 5 அப்ளிகபிள் கிடையாது. ஃபைனல் டிகிரி வரும் சார். ஃபைனல் டிகிரி அப்புறம் தான் இபி வரும். பிரிலிமினரி டிகிரியில் இபி போட முடியாது. பிரிலிமினரி டிகிரிங்கிறது இப்போ மார்ட்கேஜ் சூட்டில் இவர் வந்து இவ்வளோ தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரிலிமினரி டிகிரி. அதுக்கப்புறம் அந்த மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டியை ஷுட் பி ப்ராட் ஃபார் சேல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபைனல் டிகிரி ஃபைல் பண்ணி எஸ் அதுக்குள்ளே கடனை கொடுத்துட்டாங்கன்னா தீர்ந்து போயிடும். ஏன் அது 2 டிகிரியாக வச்சுருக்காங்கன்னா, மார்ட்கேஜ் சூட்டில் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா மார்ட்கேஜ் டிஸ்சார்ஜ் ஆயிடும். அப்போ என்ன செய்வான், பிரிலிமினரி டிகிரியில் நீங்கள் 6 மாதத்துக்குள்ள இந்த பணத்தை செலுத்த வேண்டும். இன் டிஃபால்ட் பிரிங்கிங் த மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் அப்படி தான் நம்ம ப்ரேயர் இருக்கும். அப்போ அவன் 6 மாதத்தில் செலுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஃபைனல் டிகிரிக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷனே வரும். நமக்கு செலுத்திட்டான்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ கடன் தீர்ந்துருது இல்லை. அப்போ செலுத்தலைங்கும் போது தான் ஃபைனல் டிகிரி. அப்போ ஃபைனல் டிகிரியிலே இப்போ நம்ம சேல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இபி ஃபார் சேல், டைரக்ட் சேல் கொண்டு போயிடலாம். அதே மாதிரி பார்ட்டிஷன் சூட்லையும் ஃபைனல் டிகிரியில் தானே உங்களுக்கு டிவிஷன் ஆஃப் ஷேர் கொடுக்குறான். இவனுக்கு இவ்வளவு ஷேர் அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ரிலிமினரி டிகிரி. ஒரு 1/3 1/2 ஏதோ ஒரு ஷேர், அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர் இஸ் ப்ரிலிமினரி டிகிரி. டிவிஷன் ஆஃப் ஷேர் வந்து ஃபைனல் டிகிரி. இதை எந்த போர்ஷனை கொடுக்கலாம், கிழக்கு பக்கம் கொடுக்கலாமா, மேற்கு பக்கம் கொடுக்கலாமா, எதை கொடுத்தா சரியாக வரும் அப்படிங்கிறது ஃபைனல் டிகிரி. அப்போ ஃபைனல் டிகிரி வந்ததுக்கு பிறகு தான் இபி. இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அப்பீல் போகலாம். ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயும் அப்பீல் போகலாம், ஃபைனல் டிகிரிலையும் அப்பீல் போவாங்க, இபிலையும் அப்புறம் ரிவிஷன் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது நம்ம தொழில் ரகசியம், அது வேறு. சரி, ஸோ இது 12 years அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்புறம் மோட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், என்னென்ன வழியில் எக்ஸிக்யூஷன் இருக்குங்கிற ஒரு பெரிய டாபிக். அது சும்மா நான் டைட்டில் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் சும்மா சிபிசி அப்படியே நீங்கள் ரஷ்அப் பண்ணிக்கிங்க. அப்படியே எக்ஸிக்யூஷனுங்கிறதே ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா சார். அது உங்களுக்கு இந்த சேல் அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் நிறைய இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து பை டெலிவரி ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி. எப்படியெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் டிகிரி பண்ணலாம்னா,
by delivery of any property specifically decreed. Specifically decreed. B, by attachment and sale. By attachment and sale, or by sale without attachment. Sale without attachment. இது என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். Attachment and sale or by sale without attachment அப்படிங்கிறாங்களே. Attachment and sale எப்போ வரும்? சேல் வித்தவுட் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்ங்கிறது என்னன்னு தெரியுங்களா? ஜப்தி பண்ணுறது. ஏபிஜே இல்லை இபியிலே நம்ம அட்டாச் பண்ணலாம். அப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் திருப்பி நம்ம இபியில் அட்டாச் பண்ண வேண்டாம். டைரெக்டாக வி கேன் கோ ஃபார் சேல். அதே மாதிரி மார்ட்கேஜ் சூட்னு வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ நீட் ஃபார் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்ங்கிற என்ன ஒரு செக்யூரிட்டி தானே, நிப்பாட்டி வச்சுக்கிறோம். இப்போ அடமான டிகிரியில் மார்ட்கேஜ் டிகிரியில் ஏற்கனவே நமக்கு சொத்து அடமானத்தில் இருக்குது. அதை நம்ம திருப்பி போய் ஜப்தி பண்ண அவசியம் கிடையாது. வி கேன் டைரக்ட்லி பிரிங் இட் ஃபார் சேல். எப்போ அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் வரும் அப்படின்னு சொன்னால் மணி டிகிரி நமக்கு செக்யூரிட்டி கிடையாது, நம்ம ஏபிஜே வாங்கி வைக்கல. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் இபி ஃபார் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அட்டாச் அண்ட் சேல். எக்ஸிக்யூஷன் ஆஃப் சிம்பிள் மணி டிகிரி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவனுக்கு இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லது மூவல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அட்டாச் அண்டு சேல் வரும். ஏற்கனவே நம்ம ஜப்தி பண்ணி வச்சிருக்கோம் சொத்தை, அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அந்த டிஃபரன்ஸ். பை அடுத்தது சி வந்து அடுத்த மோடு வந்து பை அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சிவில் பிரிசன். By arrest and detention in prison. Sir, civil prison. Sir. Presumption. Precept வராது சார், வராது. இல்லை அது வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் மட்டும்தான் ப்ரிசெப்ட். வராது இல்லை சார், இல்லை 2 மாதத்துக்கு தூக்கி உள்ள வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்களா. நேரடியாகவே இந்த அரெஸ்ட் இருக்கே ஒழிய இது வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லே கிடையாது. இதுக்கு 1000 கிளாஸஸ் இருக்குது இந்த அரெஸ்ட்டுக்கு. நீங்கள் படிச்சீங்கன்னா லேடிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. இப்போ ஜட்மெண்ட் டெட்டார் வந்து லேடின்னு வச்சுங்க, ஷி இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் சிவில் அரெஸ்ட். அதுபோக நீங்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி போகணும், சன்செட் பின்னாடிலாம் போய் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஜேடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எழுதிட்டான்னு வச்சுங்க, இபி வில் பி டிஸ்மிஸ்ட். ஜட்மெண்ட் டெட்டார் நீங்கள் வந்து பேட்டாலாம் கட்டி நீங்கள் போய் அவனை பிடிக்க போயிருந்துச்சிங்க, அவன் எஸ்கேப் ஆகிடுவான் அல்லது செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சு வச்சு போயிட்டான்னு வச்சுங்க. அப்படி ஒரு ஆள் அந்த இடத்தில் இல்லை நிறுவிடுவேன் நம்மால். அப்போ ஜேடி cannot be found. இது வந்து அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவ் மோடு இல்லை, வேறு வழியே இல்லை. இது எங்கே வச்சுருக்கான்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் எல்லோரும் கவரிமான் மாதிரி வாழ்ந்த காலத்தில் வந்த சட்டம் அது. அரெஸ்ட் ஒரு பணம் கொடுக்க முடியாமல் அரெஸ்ட்னு ஆர்டர் வாங்கிட்டான்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக நினச்சி உடனே பணத்தை கட்டிடுவாங்க. இதில் பணத்தை கட்டினா உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அமீனா வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வருவான், பணத்தை கட்டியாயா அப்படின்னு கேட்பாங்க. கட்டுறேன் சார் அப்படின்னு சொன்னால் டிஸ்சார்ஜ் பண்ணியாது. அது ஒன்றும் பெரிய கிரிமினல் அரெஸ்ட் மாதிரிலாம் இருக்காது. அப்போ இது ஒரு இப்படி ஒரு அரெஸ்ட்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் ரொம்ப அது ஒரு அவமானமாக, ரொம்ப அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப உக்கி போயிடான்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி மக்கள் மனநிலை இருந்த காலத்தில் வந்த சட்டம் இது. இப்போ அரெஸ்ட் பை சிவில் பிரிசன் அவங்க எல்லாம் கிரிமினல் அரெஸ்ட்டுக்கே அவன் வந்து இப்போ ஹாயா எல்லோரும் இப்படி டாட்டா காட்டிட்டு போகிற காலமாக இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லை. அதனால் நீங்கள் கடன் எதுவும் கொடுக்குறதுனா ஒன்று ஏதாவது சொத்து இருக்குது, அதெல்லாம் சொத்து இருக்கா வீடு இருக்கா சொந்த வீடான்னு கேட்குறான்ல கடன் கொடுக்குறவன். இப்போ நீங்கள் 2 வட்டி கொடுக்குறவன் கூட சொந்த வீடு இருக்கா அப்படின்னா தான் கடன் கொடுப்பான். கடை வந்து சொந்த கடையா அப்படின்னா அது கூட டக்குன்னு காலி வேண்டி இரவாக போயிடுறாங்க. அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது வந்து இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது. பட் இதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நீங்கள் அந்த பார்த்துக்குங்க, படிச்சுங்க. இந்த அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் தான் அதில் நிறைய உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அது ஒரு
சும்மா சிபிசி புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அதில் யூ கேன் கோ, அந்த ரூல் படி நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அட்வொகேட்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இல்லை, அட்வொகேட்ஸ் தானே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் பை அப்பாயிண்டிங் எ ரிசீவர். இப்போ பார்ட்டிஷன் சூட்லாம் இப்போ ஒருத்தரே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ராப்பர்ட்டியை. அப்போ என்ன செய்யலாம், யூ கேன் ஆஸ்க் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். இப்போ ஒரு தேட்டரே இருக்குன்னு வச்சுங்களேன், சொத்தில் வருது, ஒருத்தரே கலெக்ஷனை வாங்கி பையில் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா அப்போ ஒரு ரிசீவர் அப்பாயின்ட் பண்ணு, எல்லாருக்கும் பொது சொத்து, இந்த பிரித்து கொடுக்குற வரைக்கும் ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி அதை கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர். இ இன் சச் மேனர் as the nature of relief granted may require. இது ஜெனரல். In such manner as the nature of relief granted may require. இதுதான் மோட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். பட் இது ஒரு எலாபரேட் டாபிக். என்ன ஒரு இதுன்னு சொன்னால், இப்போ நான் ஆக்சுவலாக நம்ம சிவில் ஜட்ஜஸ் முன்சிப் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கூட இன்டெப்த் வேறு டாபிக் கூட சூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஐ வாஸ் டோல்ட் தட் இட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அதனால தான் நான் இதை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணேன். பட் ஓகே, நம்ம ஃப்ரெண்டு கேட்டாங்க இந்த ஜென்ரலாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வேணால் இது பண்ணி நம்ம வேர்ட்ட கொடுக்குறேன், சுரேஷ் சார்ட்டு நான் கொடுத்துட்றேன். என்னென்ன டாபிக் வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு கொடுக்குறேன். பார்க்குறேன், இஃப் டைம் பெர்மிட்ஸ் நான் அதை பண்ணி கொடுக்குறேன். இது போக இஃப் யூ ஆர் பெர்மிட்டிங் மீ சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நான் அதை ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை சார் போதும் உங்கள் டைம் ஓவர் அப்படின்னா நிறுத்திக்கிறேன். வாட் யூ சே, சொல்லலாமா? ரைட். இது பூராமே ஜட்ஜ்மெண்ட்ஸில் இருந்து எடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்காக. இன்டரிம் இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, ஆர்டர் 39 ரூல் 112ல் அந்த ஆர்டர் பாஸ்ட் பை இன்டரிம் இன்ஜெக்ஷன் வந்து ஜென்ரலி இட்ஸ் அப்பீலபிள் ஆர்டர்ஸில் அது வரும். இட் இஸ் நாட் ரிவைசபிள், ரிவிஷன் வராது அது. ஆனால் சில சர்க்கம்ஸ்டன்சஸில் ஹைகோர்ட் கேன் என்டர்டைன் ரிவிஷன் ஃபார் திஸ் ஆர்டர் பாஸ்ட் இன் தி இன்டரிம் இன்ஜெக்ஷன். ஜென்ரலாக ஒரு ஆர்டர் 39 ரூலில் நமக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அல்லது அலோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம வி கேன் கோ ஃபார் அப்பீல், ரிவிஷன் போக முடியாது. ஆனால் சில சர்க்கம்ஸ்டன்சஸில் ஹைகோர்ட் கேன் டேக் அப் ஃபார் ரிவிஷன். இந்த உத்தரவையின் பேரில் ரிவிஷன் சில சந்தர்ப்பங்களில் என்டர்டெயின் பண்ணும். அது என்ன அப்படின்னா, ஒன்று ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் want of jurisdiction, on the ground of want of jurisdiction. B, failure to exercise jurisdiction. C, violation of principle of natural justice. Violation of principle of natural justice. அப்போ ஜென்ரலி ஆர்டர் 39 ரூல் 112ல் பிறப்பிக்கப்பட்ட ஆர்டர் வந்து இஸ் நாட் ரிவைசபிள். No revision will lie. It is only appealable order. Even then, if the High Court feels it can entertain, if you convince the High Court, it can entertain the revision also. Exception. எப்போ அப்படின்னா, jurisdiction இல்லாமல் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, நோ ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் எய்தர் பெக்யூனியரி ஆர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க, அல்லது ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ண தவறிட்டார், அதுவும் தப்பு தானே. அல்லது there is if the High Court feels that there is a violation of principle of natural justice, இந்த 3 கிரவுண்டில் ரிவிஷன் என்டர்டெயின் பண்ண முடியும். ஒரு எக்ஸம்ஷன், ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ரிவிஷன் வருமா ஆர்டர் 39 ரூல் 112 அப்படின்னு கேட்டு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே நோ அப்படின்னு போட்டுறாம, இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ்
revision is entertainable by the High Court அப்படின்னு இந்த grounds எழுதலாம். This is a reported judgment of 2016 6 CTC page 392. இப்போ நான் சொன்னது 2016 2016 6 CTC page 392. அடுத்தது இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. கிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் த டினையல் சுட் பி ஸ்பெசிஃபிக். நம்ம மறுக்கிறது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் டினையல். இப்போ என்னன்னு சொன்னால், ஒருத்தன் கடை வாங்கினேன், கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அவனை கடன் வாங்கலை, கடனை நான் கொடுக்க வேண்டியதில்லை, கடையை வழக்கு தள்ளுபடி ஆகணும் அப்படின்னு போடக்கூடாது. அதுக்கு பேர் எவேசிவ் டினையல். ஓகே, அப்போ இன் அ சூட் நீங்கள் வாட் எவர் இட் இஸ் டு பி டினைட் இஸ் டு பி டினைட் ஸ்பெசிஃபிக்கலி, குறிப்பிட்டு நீங்கள் மறுக்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் சொல்லியிருக்க விஷயத்தை மறுக்கணும்னு சொன்னால், உண்மையிலே வாங்கியிருந்தா வாங்கினேன்னு ஒத்துக்கலாம். மறுக்கப்பட வேண்டிய விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டினை பண்ணலைன்னா வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மறுக்கலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? என்ன ஆகும்? இல்லை, என்ன ஆகும்னா ப்ரிசம்ஷன் ஆயிடும். நீங்கள் அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டதாகிவிடும். இப்போ ஒரு உயிலை பற்றியே சொல்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வழக்கில் இந்த மாதிரி உயிரை எழுதி வச்சாங்க, எங்கள் அப்பா எழுதி வச்சிருக்கார் அப்படி அந்த உயிலை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு மொத்தமாக பாறை 6 மறுக்கிறேன், பாறை 7 மறுக்கிறேன்னு எழுதியிருப்பாங்க எல்லாம். பட் இப்படி ஒரு உயில் இருந்தது இல்லை, எங்கள் அப்பா எழுதி வைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு மறுத்திருக்க வேண்டும். அப்படி மறுக்க தவறிட்டேன்னா, அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் மறுக்கப்படலைன்னா குறிப்பிட்டு என்ன ஆயிரும் சொன்னால், அந்த உயில் உண்மையானது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதாகிவிடும். Okay, it will be presumed that you have admitted the contention of the plaintiff. சரி, அடுத்தது இது சைட்டேஷன் வந்து இது 2016 6 CTC. இது வந்து ஆர்டர் 8 ரூல் 5 சார். ஆர்டர் 8 ரூல் 5 2016 6 CTC page 590. ஓகே, அடுத்தது இப்போ ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் இதில் a degree of eviction is passed against father. அப்பா தான் டெனண்ட், அப்பா மேலே வந்து டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸிகியூஷன் வரும்போது அவர் செத்துட்டார், இறந்துட்டார். whether the said degree passed against his father binding on his legal hands. Question is, a degree of eviction is passed against father. He died. Whether the said degree passed against his father binding on his legal hands. கட்டுப்படுத்துமா? கேள்வி கேட்டாச்சு பரீட்சையில். எஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பாஸ் பண்ணிட்டாரு. எஸ். ஒய் எஸ்? ஏன்? ஏன்னா அந்த சொத்தை இவர் இருக்காருல்ல, இவர் கிளைம் பண்றாருல்ல, இல்லைங்க அதோட முடிஞ்சு வச்சு, நான் இவர் வெளியே போயிட்டார், யார் அப்பா மட்டும்தான் இருக்காரு, அவர் செத்துட்டார், முடிஞ்சுன்னா பரவாயில்ல. இவர் வந்து அதில் ரைட்டு கிளைம் பண்ணுவார். நான் தொடர்ந்து அந்த வீட்டில் நாங்கள் குடும்பத்தோடு இருக்கோம்னு வர்றேன் இல்லையா. ஸோ எஸ், பைண்டிங் ஆன் த பார்ட்டி. யார் மேலே? கிளைமிங் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் கிளைம் பண்ணலைன்னா வராது. என்ன சார்? யார் கிளைம் பண்ணுறானோ அவனை கொண்டு வந்துடுவோம்.
நான் இருக்கேன்னு சொல்கிறேன்லவே, டிகிரி செத்து போயிடுறேன், நம்ம போய் எவிக்ஷன் போகிறோம், நாங்கள் உள்ளே இருக்கோம் அப்படிங்கிறான்ல, வாங்க நீங்கள் இங்கே அப்படின்னு அவங்கள நம்ம சேர்த்துடலாம். உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை கிளியராக சொல்கிறான். ஜட்மெண்ட் என்ன சொல்கிறான்னா, பைண்டிங் ஆன் த பார்ட்டி கிளைமிங் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி அண்டர் பார்ட்டி டு ஒரிஜினல் சூட். நாட் ஆல் த லீகல் ஹேஸ், நாட் ஆல் த லீகல். எல்லாருமே இருந்தாங்கன்னா பரவாயில்ல. எவனா ஒருத்தர் இருந்து இந்த கடையெல்லாம் நடத்துகிறாங்கல்ல சார், எது போய்ட்டு நாங்கள் தொடர்ந்து தொழிலை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல, அப்போ இட் வில் பைண்ட் ஆன் தம் அப்படின்னு சொல்லுது. திஸ் இஸ் ஆல்சோ இப்போ இதுவும் 2016 6CTC தான், பேஜ் 590. அப்புறம் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் இருக்கு இல்லையா, இந்த சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதுபடி நடக்கலை, அதான் ஸ்பெசிஃபிக் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதில் இன் அ சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வெதர் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் இஸ் நெசசரி பார்ட்டி. ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், அதுக்குள்ளே இன்னொருத்தருக்கு வித்துறான்னு வச்சுங்க, அக்ரிமெண்ட் போட்டு இன்னொருத்தருக்கு வித்துறான். இப்போ அக்ரிமெண்ட் வாங்கின ஃபைல்ஸ் ஆஃப் சூட், அதில் இப்போ திருப்பி கிரையம் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா, அவன் வெதர் இஸ் அ நெசசரி பார்ட்டி இஸ் அ கொஸ்டின். எஸ், திஸ் ஆர்டர் 1 ரூல் 10 ஆஃப் CPC இஸ் a necessary party. Subsequent purchaser is a necessary party since, ஏன் அப்படின்னா, since he would be affected if he had purchased with or without notice of contract of sale. இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது 2016 6CTC 765. ஓகே, அடுத்தது சூட்டில் வழக்கமாக யாரை முதல்ல விசாரிப்போம்? ஒரு வழக்கில் யாரை ஃபஸ்ட்டு ஒரு விட்னஸாக சாட்சியாக விசாரிக்கிறது முதல்ல யாரை விசாரிப்போம்? PW1 யார்? பிளைன்டிஃப், வாதியை தானே விசாரிப்போம். இப்போ கேள்வி, முதல்ல நீங்கள் பிரதிவாதியை விசாரிங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின். வெதர் த டிபெண்டன்ட் கேன் பி கம்பல் டு கிவ் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் த பிளைன்டிஃப் சைடு எவிடன்ஸ். நீங்கள் முதல்ல பிரதிவாதி விசாரிங்களா, அதான் விசாரிங்க, அப்புறம் தான் நான் என்னை விசாரிக்க முடியும் அப்படின்னு கேட்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. இதெல்லாம் கேஸ் நடத்திருக்கா. வெதர் த டிபெண்டன்ட் கேன் பி கம்பல்டு டு கிவ் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட். த வேர்ட் ஃபர்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிஃபோர் பிளைன்டிஃப் சைடு எவிடன்ஸ். வாய் தரப்பு சாட்சியம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பிரதிவாதியை முதல்ல விசாரிக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்னா, இது ஆர்டர் 18 ரூல் 1 CPC. ஆன்சர் இஸ் நோ. அவ்வளோதான் சார், எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு எவ்வளோ இருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் கெஸ்ஸில் அடிக்கலாம், இருந்தாலும் நீ கெஸ் பண்ணுறது சரியாக இருக்கு, அவ்வளோதான். சரிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறீங்க. அவ்வளோ இதை சில விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜில் பண்ணிடலாம் சார், இருந்தாலும் அது சரிதானா நம்ம செய்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். இந்த இங்கி பாங்கி போடுற மாதிரி சூழ்நிலை வந்துடும்ல, அப்போ நம்ம அதை உறுதிப்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின். சூட் ஃபார் பார்ட்டிஷன், சூட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்.
பார்ட்டிஷன் சூட் வந்து டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். அண்ட் இட் வாஸ், அப்போ டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்ன செய்யலாம், நம்ம ஆர்டர் 9 ரூல் 9ல் ரெஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இந்த கேஸில் நாட் ரெஸ்டோர்ட் அண்டர் ஆர்டர் 9 ரூல் 9. ஓகே, பட் சப்சிக்வெண்ட் சூட் ஃபார் பார்ட்டிஷன் பை சேம் பார்ட்டி, திருப்பி என்ன செய்யலாம், அதை ரெஸ்டோர் பண்ணல, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணுறான் சேம் பார்ட்டி. இஸ் இட் மெயின்டனபிள் ஆர் பார்ட் அண்டர் ஆர்டர் 9 ரூல் 9 ஆஃப் சிபிசி? பார்டுங்கிறீங்க, மெயின்டனபிள். சார் நீங்கள், நான் கேள்வி புரிஞ்சா சார்? டயர்ட் ஆகிட்டீங்களா? பார்ட்டிஷன் சூட்டு சார் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுது, அதை ரெஸ்டோர் பண்ணணும். யூஸ்வலாக அதை ரெஸ்டோர் பண்ண விட்டுட்டேன். ஆனால் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு he files a suit for fresh suit for partition, whether it is maintainable or barred under order 9 rule 9. The answer is maintainable is the right answer. ஆமாம் சார், சார் ஆமாம், அதனால் it is maintainable sir. It's a judgment. Answer is maintainable because it is not barred under order 9 rule 9. No, order 9 rule 9 not applicable to partition suit. ஆமாம் சார். சார் ரெஸ்டோர் பண்ணலாம், பட் என்னன்னா அந்த சூட்டுக்கு இல்லை சார், இட்ஸ் ஒன்லி ஃபார் பார்ட்டிஷன் சூட். திஸ் இஸ், நான் சொன்னது வந்து இட்ஸ் ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட் தான், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 2017 1 CTC பேஜ் 374. இந்த மாதிரிலாம் ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உடனே சொல்லலாம்ல, மெயின்டனபிள், கோ அண்ட் ரெஃபர். அடுத்தது சார், இப்போ ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணுறான், நம்ம வீட்டில் பக்கத்து வீடு டிஸ்டர்ப் பண்ணுறேன், ஒரு சைடில் இருக்கவே டிஸ்டர்ப் பண்ணுறான். அப்போ சுற்றி இருக்கவனை பூரா எதுக்கு எதிர்காலத்தில் இவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் சேர்த்து நம்ம whether the adjacent owners in a suit for bare injunction, whether adjacent owners are necessary parties when they never obstructed the plaintiff. இப்போ சில பேர் இந்த மூஞ்சி சரியில்லை பிடிக்காதவனா சேர்த்து போட்டு விட்ருவாங்க கேஸில். வெதர் கொஸ்டின் என்னன்னா, in a suit for bare injunction, whether the adjoining owners are necessary parties when they never obstructed the plaintiff. Cause of action இல்லை. Answer is very simple. ஆமாம் சார், ஆமாம். யார் மேலே காஸ் ஆஃப் ஆக்ஷன் எவன் தொந்தரவுனாலும் அவனை சேர்த்தா போதும், இருக்கிற பிரச்சனை இல்லாதவனே எதுக்கு நம்ம சேர்க்கணும்? ஆன்சர் இஸ் நோ. இப்படிலாம் கேஸ் கொண்டு வந்துருக்காங்க நம்ம ஆளு. இதெல்லாம் நம்ம நானா சொல்லலை, கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பாகி ஹைகோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பாகி இருக்குது. 2017 1 CTC. Answer is no. CTC 662. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். செக்ஷன் 11 ஆஃப் சிபிசியில் இது. செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா, கரெக்ட். ரெஸ் ஜுடிகேட்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி டிசைடட் cannot be decided again. Suit for bare injunction by buyer of sale agreement. ஒருத்தர் சேல் அக்ரிமெண்ட் போடுறான், சேல் அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு சூட் போடல, வெறும் பேர் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணுறான். சொத்தை யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இன்ஜெக்ஷன் அல்லது ஆமாம் விற்கக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் சூட் போடுறான், அது டிஸ்மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், he files a suit for specific performance of the sale agreement. முதல்ல வெறும் பேர் இன்ஜெக்ஷன் சூட் போடுறான், அதுக்கப்புறம் அது டிஸ்மிஸ் ஆன உடனே சரி எனக்கு சேல் அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ணுறான். வெதர் திஸ் இஸ் பார்ட் பை த பிரின்சிபல் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா. இஷ்யூஸ் இதில் பேசிக் என்னென்ன ரெஸ் ஜுடிகேட்டால, இஃப் யூ வாண்ட் டு இன்வோக் எஸ் வெட் இஸ் த செகண்ட் பார்ட் இஸ் த சேம் மேட்டர் இன் இஷ்யூ. எந்த இஷ்யூ பின்னாடி வருதோ
அந்த இஷ்யூ should have been finally decided by the previous court. ஆனா இங்க மேட்ரின் இஷ்யூ அது வந்து பேர் இன்ஜெக்ஷன் தான். இதுல டிஃபரண்ட் இஷ்யூ. So it's not barred by basically. This also 2017 1 CTC 561. ஒருத்தரை அவருடைய பாட்டியை வந்து அவங்க மேலே இருக்க அன்புனால நீங்கள் நம்ம வீட்டில் இருங்கம்மா, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கேயே இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறாங்க. கிராட்டிடியூஸ் அது பேர், கிராட்டிடியூஸ் மிஷன், அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவங்க வந்து whether she is entitled for injunction basing upon her possession is the question. ஆனால் கேள்வி எழுதிங்க. plaintiff and her grandmother were permitted to occupy the suit property out of love and affection by the defendants. அன்பினாலேயும் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது. Love and affection by the defendants. That's called gratuitously. அதுக்கு அந்த வார்த்தை வந்து gratuitously. Whether the person holding premises gratuitously is entitled to injunction based upon their physical possession. So any person who is in lawful possession is entitled for injunction ங்கிறது general principle of law. இப்போ இதில் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் நீங்கள் இருங்கம்மா கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த அன்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு கிராட்டிடியூஸ் பொசஷன் பர்சன், holding gratuitous possessed person, whether she is entitled to get an injunction against the defendants. Answer is no. No is the right answer. It's a Supreme Court judgment, sir. 2017 1 CTC page 755. Person holding premises இது நான் அதில் உள்ள ப்ரீஃப் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து சொல்கிறேன். நான் எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, சும்மா உங்களுக்கு அந்த சாரம்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் கொடுக்குறேன். அதை மட்டும் ஜிஸ்ட் இல்லை வாட் எவர், அதாவது கிராட்டிடியூஸ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ இதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ்டு ஃபேக்ட் ஆயிரும் இல்லைப்பா. இப்போ பாட்டிக்கும் அவங்க சிஸ்டருக்கும் ஒரு கொடுக்குறதுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆயிரும். உண்மையில் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நாலாம் மனுஷனுக்கு நான் வந்து அன்பாக தான் கொடுத்தேன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் நமக்கு வந்துடும். இது அன்பினால தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவன் வந்து இல்லை நான் வந்து டெனண்ட்டாக இருக்கேன், இல்லை வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லை வந்து அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தான்னா அது அடிபட்டு போயிடும். ஸோ இந்த கிராட்டிடியூஸ்ங்கிறது பிட்வீன், யூஸ்வலி இட் வில் கம், லாஜிக்கலி இட் வில் கம் பிட்வீன் த ரிலேஷன்ஸ். So a person holding premises gratuitously would not acquire any right or interest in property. அதனால் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கிடையாது. If you want to establish anything before the court of law, you must be given a substantive right. Unless you have got any substantive right, it cannot be established through court. ஏதாவது உரிமை இருக்கணும் சட்டத்தில். சட்டப்படி கொடுக்கப்பட்ட உரிமையை தான் நான் நீதிமன்றம் மூலமாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். கிராட்டிடியூஸ் லவ்வுக்கெலாம் வந்து சட்டம் கிடையாது, அன்புக்கெலாம் சட்டம் இல்லைங்க, வம்புக்கு மட்டும்தான் சட்டம். அடுத்தது அவ்வளோதான், முடிக்க போகிறேன். டயர்ட் ஆகிட்டீங்களா? ஆர்டர் 26 ரூல் லைனில் ஒரு கொஸ்டின். இதில் என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் கமிஷனர் ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த அஃபிடவிட்டில் வந்து ஒய்ஃபுக்கு பதிலாக, ஒய்ஃப் தான் பிளைன்டிஃபு, ஆனால் ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் வந்து அஃபிடவிட்டில் சைன் பண்ணியிருக்காரு. வெதர் த ஹஸ்பண்ட் இஸ் காம்பிட்டன்ட் டு சைன் அஃபிடவிட் ஒய்ஃப், ஆன்சர் இஸ் எஸ். எஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கணவன் மனைவியை பிரிக்கப்படாதுன்னு சொல்லி எஸ்ன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் அட்வொகேட் கமிஷனர், அஃபிடவிட் வாஸ், இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான இதுங்கிறதுனால இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சேன் உங்களுக்கு.
affidavit was signed by husband of plaintiff, whether husband is competent to sign the affidavit அப்படினா answer வந்து yes, the petition was allowed. (2017) 2 CTC page 353. 17 2 CTC page 353. அப்புறம் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு 2-3 தேதிகளில் கடன் கொடுத்துருக்கிறார். 4-5 ப்ரோ நோட்னு வச்சுங்களேன், 4-5 ப்ரோ நோட்டின் பேரில் கடன் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ப்ரோ நோட்டுமே செவரல் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒவ்வொரு ப்ரோ நோட்டும் செவரல் காஸ் ஆஃப் ஆக்ஷன். பட் சூட் ஃபைல் பண்ணும்போது வெதர் த செவரல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்ட்டி சேம் பட் தேர் ஆர் செவரல் காஸ் ஆஃப் ஆக்ஷன், வெவ்வேறு காசஸ் ஆஃப் வெவ்வேறு டிரான்சாக்ஷன்ஸ். அந்த செவரல் காஸ் ஆஃப் ஆக்ஷனை ஒரு சிங்கிள் சூட்டாக நீங்கள் பண்ண முடியுமா? பண்ணலாம்ங்கிறது சரியான விடை. வெதர் ஜாயிண்டர் ஆஃப் எழுதிங்க, வெதர் ஜாயிண்டர் ஆஃப் செவரல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் a single suit is permissible. இது சிபிசிஏ வந்து பெர்மிட் பண்ணுது. ஆர்டர் 2 ரூல் 3 ஆஃப் சிபிசி. ஆர்டர் 2 ரூல் 3 ஆஃப் சிபிசி. எஸ், ஆன்சர் இஸ் எஸ். தனித்தனியாக போய் கேஸ் போட வேண்டியதில்லை, மொத்தமாக ஒரே சூட்டில் போட்டு முடிச்சிடலாம். ஆர்டர் 2 ரூல் 3 அப்படி நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. 2017 3 CTC page 94. சார் 94. ஒருவேளை நீங்கள் செக் பண்ணும்போது பேஜஸ் டிஃபரன்ஸ் ஆகுது, இந்த ஃபேக்ஸை வச்சு நீங்கள் அதை கார்லேட் பண்ணி நான் கரெக்டாக எழுதியிருக்கேன். சப்போஸ் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெதர் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட் அமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, வெதர் இட் கேன் பி அலௌட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எவிடன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிளைண்ட் அமெண்ட் பண்ண முடியுமா? Yes, you are right. It can be. Amendment can be made at any time. Several getting of judgments are there. This is Supreme Court judgment. I note பண்ணிருக்கேன். It can be amended even after completion of evidence. Appellate stage ல கூட amend பண்ணிடலாம், திருப்பி கொண்டு வராங்க சார். அதெல்லாம் நம்ம கோபால் கேஸ் அப்பீல்ல அமெண்ட்மெண்ட்டே பண்ணோம். 2017 3 CTC 89 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் தேவைன்னா எழுதிங்க. 2017 3 CTC page 89. அப்புறம் ஆர்டர் 1 ரூல் 10 and 92 of CPC இப்போ ஒரு வழக்கில் வந்து சேர்க்கப்பட வேண்டிய நபர்களை சேர்க்கணும், அவசியமற்ற நபர்களை சேர்க்கக்கூடாது. பார்ட்டிஸ் டு சூட், தட் இஸ் டெல்ட் இன் ஆர்டர் 1 ரூல் 10ல இருக்கு இல்லையா. அப்போ நான் ஜாயிண்டர் ஆஃப் கொஸ்டின் வந்து நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டி வாஸ் நாட் ரைஸ்ட் பிஃபோர் ட்ரையல் கோர்ட். சரியான நபரை சேர்க்கலைங்கிற விஷயத்தை ட்ரையல் கோர்ட்டில் அவங்க ரைஸ் பண்ணலை. அப்படி இருக்கும்போது whether this issue can be raised in the appellate court, இதில் வந்து முக்கியமான நபரை சேர்க்கலைங்க அப்படிங்கிறத ட்ரையல் கோர்ட்லேயே நம்ம கேட்டிருக்கணும். நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டி இஸ் ஃபேட்டல் டு த சூட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் அது கேட்கல. பட் அப்பீல் ஸ்டேஜில் வந்து அவர் சொல்கிறார்,
சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ப்ளீயை ரைஸ் பண்ணுறார். சேர்க்கலாமா? சேர்க்கலாம், ரிமாண்டே பண்ண வேண்டாம், சேர்க்கலாம். எஸ், ஆன்சர் இஸ் எஸ். 2017 2 CTC page 173. 2017 2 CTC page 173. அப்புறம் இது ஒரு இது சார், இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புகிறோம்ல தபால், அது ஒரு போஸ்ட்லெஸ் என்டாஸ்மெண்ட். ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு சொன்னால் தட் வில் அமௌண்ட் டு சர்வீஸ். ரெஃப்யூஸ் பண்ணிட்டான்னு வந்துச்சுன்னா தட் வில் அமௌண்ட் டு சர்வீஸ். ஆனால் நாட் அவைலபிள் இன் ஹவுஸ், ஹவுஸ் லாக்டு, ஷாப் க்ளோஸ்டு, அட்ரஸி நாட் இன் ஸ்டேஷன், இந்த என்டாஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வெதர் இட் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் டியூ சர்வீஸ் ப்ரிசியூம் பண்ணிக்கலாமா? ஆன்சர் இஸ் எஸ். சார் அது போட்டலாம், அது நம்ம வந்து வழக்கமாக பண்ணுறது. பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சார். இந்த மாதிரி அவன் வேணும்னா கதவை கூட்டிகிட்டு போயிடுறாங்கல்ல சார். அட்ரஸி நாட் ஃபவுண்டுன்னு இல்லை, இதில் என்ன கவனிங்க, இதில் என்னென்னா நாட் அவைலபிள் இன் ஹவுஸ், அங்கே தான் இருக்கேன், நாட் வருவா கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். நாட் அவைலபிள் இன் ஹவுஸ். பட் இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நீதிபதிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தீர்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஜட்ஜிட்டுமே நம்ம வந்து உடனே ஒரு ஈஸி ஃப்ரெஷ் நோட்டீஸ் அப்படின்னு போடுவாங்க. பேட்டா கட்டுறது யார்? பிளைண்டிங் தானே, ஜட்ஜி கட்டுறது இல்லை. அதனால் அவர் ஃப்ரெஷ் நோட்டீஸ் போடுவார், நம்மளுக்கு பேட்டா கட்டிக்கிட்டே இருப்போம். பேட்டா பேட்டா பேட்டா, அதில் பேட்டா இன் 3 days ஏற்பட்டுருவாங்க. நம்ம உடனே அது பேட்டா கட்டணும், பேட்டா நாட் பண்ணி சூட்டை டிசிஷன் செய்வாங்க இல்லையா? அப்போ அது பெரிய சிரமமாக இருக்குது. நம்ம உடனே பேட்டா கட்டிக்கிட்டே இருப்போம், பேட்டா பேட்டா பேட்டா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸுக்கு போவோம். சர்வீஸஸ் சம்மன்ஸில் நிறைய இருக்கு இல்லையா? சர்வீஸ் பை டைரக்ட் மோடு, அதுக்கப்புறம் அஃபிக்ஷரு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டர் சர்வீஸ் வரும். சப்ஸ்டியூட்டர் சர்வீஸ் நம்ம வர்றதுக்குள்ளே 1 வருஷம் ஓடி போயிடும் இல்லையா? ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட், இது வந்து கோர்ட் சம்மன் இல்லை, ரிஜிஸ்டர் போஸ்ட், இது நீங்கள் செக் கேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து refused or as refused as not refused or not available in house, or the as refused or not available in house, இதெல்லாம் endorsement. not available in house or house locked, அது அங்கே தான் இருக்கேன், house locked, or shop closed, or addressee not in station. சம்மன் போனால நோட்டீஸ் பண்ணல நாட் இன் ஸ்டேஷன் ஆயிடுவார். இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா நாட் கிளைம்னு திருப்பிடுறாங்க. இப்போ முந்திலாம் சார் திருப்பி வருவாங்க. இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் வந்துச்சுன்னா இப்போ நடைமுறை மாறிடுச்சு. முந்தி என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த என்டாஸ்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல, பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, நாட் கிளைம் இன்டிமேஷன் கிவன் அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை தூக்கி எறிஞ்சு போயிடுவாங்க. அதை தூக்கி எவனாவது எங்கிட்டாவது போட்டு போயிட்டான்னா இன்டிமேஷன் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம தான் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இப்படி ஒரு இன்டிமேஷன் வந்துச்சாலே அப்படின்னு போய் கிளைம் பண்ணணும். அது யாரும் பண்ணுறதில்லை. அப்போ நாட் கிளைம் அப்படின்னு வந்தாலும் அதை ஏற்றுக்கலாம், பட் அதை அக்செப்ட் பண்ணுறதில்லை. ஸோ இதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஷாப் க்ளோஸ்ட் ஆர் அட்ரஸி நாட் இன் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது வெதர் டியூ சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் குட் பி ப்ரிசீவ்ட் இஸ் அ கொஸ்டின். இதை டியூ சர்வீஸ் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் as per this judgment yes. This is 2017 4 CTC page 104. 2017 sir, 4 CTC page 104. So okay, with this I want to conclude. உங்களுக்கு அதாவது சிபிசிங்கிறது இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே வகுப்புகள் எடுத்திருப்பாங்க, நீங்களும் நல்லா தரவாக படிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொன்னது ஒரு ஜஸ்ட் ஒரு அதில் ஒரு ஸ்மால் பீஸ் தான். நீங்கள் உள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யூ கேன் ஃபீல் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு நீங்கள் நம்ம நடைமுறையில் இருக்கிறதால பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் போது ஒன்றுமே புரியாது, ப்ரொவைடட் படிச்சுட்டு இருப்போம். பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் நமக்கு அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதானே, ஏன்னா நம்ம அப்பப்போ என்னென்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ பரீட்சை அப்படிங்கும்போது இப்போ நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன். என்னுடைய வேலையெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு இது ஒன்றும் பெருசாக தயார் பண்ணாட்டியும் கூட ஐ ஹேட் டு மேட் சம் எஃபர்ட்ஸ். இவ்வளோ விஷயங்கள்
நான் வந்து ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் உங்களுக்காக பண்ண முடிஞ்சது. இன்னும் எனக்கு அவகாசம் கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு ஆக்சுவலாக நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுங்கிற மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். நம்ம சிவில் ஜட்ஜுன்னு சொன்னால் இன்னும் கூட நான் உள்ள டாபிக் வைஸ் உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்க முடியும். ஸோ ஐம் சாரி. நெக்ஸ்ட் இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நான் உங்களுக்கு நல்லபடியாக ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ.